தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। இந்த 2023 புத்தாண்டின் வாழ்த்துக்களை தேவனுடைய பிள்ளைகள் ஊழியர் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். 2023 साल की इस नई वर्ष की आपको शुभकामनाएं और धन्यवाद को मैं पूरे कलीसिया को कहना चाहता हूं। இந்த புத்தாண்டிலே தேவனுடைய ஆலயத்திலே கடந்து வந்திருக்கிறோம். इस नए वर्ष में परमेश्वर के भवन पर हम आए हुए हैं। கர்த்தர் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை இப்பொழுது நாம் கேட்க ஆயத்தத்தோடு இருக்கிறோம். और परमेश्वर हमारे बारे में क्या कहते हैं ये सुनने के हम सब तैयार हैं। நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், हमारा परमेश्वर किस तरह का परमेश्वर, எவ்வளவு அன்புள்ளவர், कितना प्रेमी परमेश्वर, எவ்வளவு இரக்கம் உள்ளவர், कितना करुणामय परमेश्वर, எவ்வளவு உருக்கம் உள்ளவர், और कितना दयालु எவ்வளவு परमेश्वर, சாந்தம் உள்ளவர், कितने शांतिदाता எவ்வளவு परमेश्वर, அன்புள்ளவர். कितने प्रेमी परमेश्वर। அவர் தம்மையே நமக்காக கொடுத்திருக்கிறார். और उन्होंने अपने आप को हमारे लिए दिया। அப்ப நம்ம மீது எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார், हम पर कितना प्रेम किया। அப்படியால் நாம் உண்மையாகவே அவர் மீது அன்பு கூர்ந்திருக்கிறோமா? और क्या हम सही रीति से परमेश्वर से प्रेम करते हैं या नहीं। ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். परमेश्वर ने जो कहा है वो निश्चय हमें करना है। ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்யாமல் நீங்கள் உங்கள் மனம் போல நீங்கள் எதையாவது வாயில வந்தபடி பேசினால், और जो परमेश्वर ने कहा है उसको उसके उल्लंघन चलकर आपके मन में जैसा है वैसा बात करें, அதை தேவன் விரும்புகிறது இல்லை. ये परमेश्वर नहीं चाहते। தேவனுடைய ஜனங்கள் என்றால் எப்படியும் வாழலாம் என்று ஆண்டவர் வைக்கவில்லை. और परमेश्वर के जन लोग किस तरह भी जी सकते करके परमेश्वर ने नहीं रखा। தேவனுடைய பிள்ளைகள் என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். परमेश्वर के लोग इसी तरह जिंदगी जीना है कर परमेश्वर ने रखा है। அவர் கண்டிப்பாக அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்மிலே நிறைவேற்றுகிற தேவன். और वो जो वादा उन्होंने किया है वो हम पर पूरा करने वाले परमेश्वर है। ஆசீர்வதிப்போம் என்றால் கண்டிப்பாகவே அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் உண்மை உள்ள தேவன். आशीष करेंगे जब वो कहते हैं तो निश्चय आशीष करने के लिए वो सच्चाई परमेश्वर அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் ஆசீர்வாதத்தை ஒன்றுமில்லா ஆக்குவதும் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. वो आशीष को पाना या आशीष को खोना ये दोनों हमारे हाथ में। ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். बहुत ध्यान से सुनो। ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வாதத்தை ஒரு டாப் லெவல்ல தான் வைக்க விரும்புகிறார். परमेश्वर सबको आशीष करके एक ऊंची पद में रखना चाहते हैं। அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று நாம் சரியாக கடைபிடிக்க வேண்டும். वो क्या बोलते हैं वो उसे हम सही रीति से समझना उसका पालन करना। கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்கள் ஜீவியத்தை நீங்கள் அமைக்காமல் परमेश्वर के वचन के अनुसार आपकी जिंदगी नहीं बनाई உங்கள் மனசு போல வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கல என்றால் அவர் ஆசீர்வதிக்க முடியாது. आपके मन के अनुसार आप लोग जियोगे और कहेंगे कि परमेश्वर ने मुझे आशीष नहीं किया तो वो हो नहीं सकती। நான் உங்களுக்கு ஒன்றை போதிப்பேன், நீங்கள் உங்கள் மனது போல் நடங்கள், நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. मैं आपको एक चीज सिखाऊंगा और तुम आपके मन के अनुसार चलोगे तो तुम आशीष नहीं இந்த पाओगे। புத்தாண்டிலே தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். इस नए साल में परमेश्वर के लोग ध्यान से इसे समझें। நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். हमें बुलाया हुआ परमेश्वर सच्चाई அவர் परमेश्वर। சொன்னால் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். वो जो कहता है उसे पूरा करने के लिए काफी है। நம்மை என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். उन्होंने हमें क्या करने के लिए कहा है वो निश्चय हमें करना। அதை மீறி நடந்தால் நமக்கு அந்த ஆசீர்வாதம் வராது. उसके उल्लंघन चलेंगे तो उसकी आशीष प्राप्त नहीं நமக்கு நாமே होगी। தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. वरन उसकी दंड हमारे ऊपर आएगी करके शास्त्र बता। தேவன் நம்மை ஆசீர்வதிக்கத்தான் வந்திருக்கிறார். परमेश्वर हमें आशीष करने के लिए आया है। கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை தான் தருவார். निश्चय आशीष ही देगा। ஏசாயா 46 அதிகாரம் यशायाह हम देखते कि 44, 3-4 வசனங்களை வாசிக்கலாம். 46, 3 और 4 को पढ़े। ஏசாயா 46 3-4 வசனங்கள். 46, 3, 4। யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். நீங்கள் தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் தான் இருக்கா, நிறைய வயது மட்டும் உங்களை தாங்குவேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன். நான் சுமப்பேன். தப்புவிப்பேன். தப்புவிப்பேன். உட்காரலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की स्तुति हो। यहाँ पर ये लिखा गया है, याकूब के घराने, ये इजराइल के घराने के सब बचे हुए लोगों,
मेरी ओर कान लगाकर सुनो। तुमको मैं तुम्हारी उत्पत्ति से उठाए रहा और जन्म से ही लिए फिरता आया हूं। तुम्हारे बुढ़ापे में मैं भी वैसा ही बना रहूंगा और तुम्हारे बाल पकने के समय तक तुम्हें उठाए रहूंगा। मैंने तुम्हें बनाया और तुम्हें लिए फिरता रहूंगा। मैं तुम्हें उठाए रहूंगा और छुड़ाता भी रहूंगा। தேவன் அருமையாக இங்கே சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने यहाँ पर स्पष्ट रीति से कहा है, தாயின் கருவிலே உருவாகுதல் இருந்து माँ के कोख में जन्म होने से पहले நம்மை அவர் ஏந்துகிறாராம், और वे हमें उठाकर चलता है, நம்மை அவர் தாங்குகிறாராம். वो हमें संभालता है। எப்போது வரையிலும்? कब तक? உங்கள் முதிர் வயது வரையிலும் நான் அப்படி செய்வேன், और तुम्हारे बुढ़ापे तक मैं वैसे ही करूंगा कर लिखा है। நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். तुम्हारे बाल पकने तक मैं ऐसे ही उठाए रहूंगा कर यहाँ पर लिखा है। பாருங்க, அப்ப தாயின் கற்பத்தில் உருவானது முதல் माँ के कोख में जब से जन्म हुआ, அவர் நம்மை தாங்கி இருக்கிறார், ஏந்தி இருக்கிறார், சுமந்து இருக்கிறார். वो परमेश्वर ने हमें बनाया है, उठाया है और हमें चलाया है। நமக்கு வாக்கு கொடுக்கிறார், हमें एक उन्हें वादा दिया है, உங்களுடைய முதிர் வயது வரைக்கும், आपके बुढ़ापे तक, உங்கள் நரை வயது மட்டும் आपके बाल पकने तक நான் அப்படியே செய்வேன், அப்படியே தாங்குவேன், அப்படியே சுமப்பேன், அப்படியே உங்களை ஏந்துவேன் என்று ஆண்டவர் और சொல்லுகிறார். ऐसे में तुम्हें संभालूंगा, ऐसे ले चलूंगा और ऐसे उठाऊंगा और ऐसे ही चलूंगा करके परमेश्वर कहते हैं। நான் அப்படி செய்து வந்தேன் என்று சொல்லி இருக்கிறார். मैं ऐसे करते आया हूं कर परमेश्वर कहते हैं। அப்ப எங்கே செய்து வந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். कहां परमेश्वर ने किया ये हमें देखना है। இனிமேலும் நான் உங்களை ஏந்துவேன் என்று சொல்லுகிறார். और आगे भी मैं तुम्हें उठाकर ले चलूंगा कर परमेश्वर कहते நான் हैं। உங்களை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். मैं तुम्हें उठाकर ले चलूंगा कर कहता है। நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார். मैं तुम्हें बचाऊंगा कर कहता है। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, हे प्रिय परमेश्वर के लोग, தேவன் நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான், और परमेश्वर निश्चय हमें आशीष करने के நமக்கு लिए, நன்மை செய்வதற்காகத்தான் भलाई करने के लिए அவர் அந்த உலகத்திலே கடந்து வந்தார். इस दुनिया पर वे आए। அவர் ஆதியிலே இருந்தார், वे आदि में तो थे, இப்பொழுது இருக்கிறார், अभी भी है இன்னும் அவர் எப்போதும் இருந்து கொண்டிருப்பார். और भी हमेशा के लिए वो रहेंगे। அப்போ யாக்கோபின் சந்ததியாரே, याकूब के घराने, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய ஜனங்களே, इस्राएल के घराने के बचे हुए सारे लोग, அப்ப நாம தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். हम भी है आत्मिक इस्राएलियों हैं। ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். परमेश्वर को जो ग्रहण किए, परमेश्वर के संतान, எனக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मेरी और कान लगाओ कर परमेश्वर कहता இது है। ரொம்ப முக்கியமான பாயிண்ட். यही बहुत मुख्य कार्य है। ஆண்டவருக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். परमेश्वर को कान लगाना, ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் உங்கள் காதிலே கேட்டு இருதயத்திலே பதிக்க வேண்டும். परमेश्वर के वचन को कान से सुनकर हृदय में बसाना। எனக்காக ஆண்டவர் எவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறார் मेरे लिए परमेश्वर ने कितना भलाई रखा है, என்று நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ये हमें सही रीति से जानना है। நன்றாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். सही रीति से जानना நான் है। அப்படி செய்தேன் என்று சொல்லுகிறார். मैंने वैसा किया कर परमेश्वर कहते हैं। எங்க செய்தார் ஆண்டவர்? कहाँ किया परमेश्वर ने? நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छे से जानना है। தேவன் ஒரு கூட்ட ஜனங்கள் மீது அன்பு கூர்ந்தார். परमेश्वर ने एक झुंड, एक लोगों के ऊपर प्रेम किया। நம்ம மீது எப்படி ஆண்டவர் அன்பு கூர்ந்து நம்ம ரட்சித்திருக்கிறாரோ, ऐसे हम पर प्रेम कर हमें उद्धार किया, அப்படியே ஒரு கூட்ட ஜனங்கள் மீது அவர் அன்பு கூர்ந்தார். ऐसी एक झुंड लोगों पर प्रेम किया। அந்த ஜனங்கள் அடிமைத்தனத்திலே இருந்தார்கள். वे लोग गुलामी में फंसे हुए थे। அவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக தேவனாகிய கர்த்தர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். उन्हें छुड़ा कर ले आने के लिए परमेश्वर ने सारा इंतजाम किया। அந்த ராஜா அந்த ஜனங்களை விடவே மாட்டேன் என்று சொன்னார். उस राजा ने कहा कि मैं इस लोगों को नहीं छोड़ूंगा। நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், सबको तो अच्छे से पता है, அங்கே பார்வோன் விடவே இல்லை இந்த ஜனங்களை. फिरौन ने उनके लोगों को ना छोड़ा कर हम देखते हैं। இந்த ஜனங்கள் எல்லாம் படாத பாடுபடுகிறார்கள். इस लोग जो है कि बहुत संकट में वहां से गुजरे। அடிமைத்தனத்திலே சரியாக சாப்பாடு இல்லை, गुलामी में सही रीति से खाना नहीं, கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருக்கிறது. कष्ट कर उन्हें कमाना पड़ रहा है। கொஞ்சம் வேலை செய்யணும் சவுக்கெடுத்து அடிக்கிறார்கள். थोड़ा काम करे तो हम देखते कि वो पीठ पे वो लोग मारते हैं। இது யாரு? தேவனுடைய ஜனங்கள். ये सब कौन है? परमेश्वर के लोग। தேவன் நேசித்த ஜனங்கள் தான். परमेश्वर ने जिससे प्रेम किया वो लोग, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இவர்கள் கீழ்ப்படியாமல் போனபடியினால் उनके वचन के कान में लगाकर वे आदि न माने, इसीलिए 430 வருஷம் அடிமையாக இருந்தார்கள். 430 साल तक वे गुलामी में थे। ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं, தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். हे मेरे बच्चों, मेरे वचन पर कान लगाओ। இவர்கள் செவி கொடுக்கவில்லை, ये लोग ने कान नहीं ஆண்டவர் लगाया। அடிமைத்தனத்தில் இருந்தார்கள்.
இருந்தார்கள். इसलिए गुलामी में फंसे. ஆனால் ஆண்டவர் மீட்டு கொண்டு வருவதற்கு அங்கே அதற்கான மோசே பக்தனை அனுப்பினார். वहां से उन्हें छुड़ा के ले आने के लिए परमेश्वर ने मूसा भक्त को भेजा. ஏன்னா அந்த தேசத்துல இவர்கள் தான் எல்லா பில்டிங்குகளையும் கட்டி கொண்டிருந்தார்கள். क्योंकि उस देश में सारी इमारतें तो यही बांध रहे थे. அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். सारे कार्य ये लोग कर रहे थे. அப்ப அந்த பார்வோன் சும்மா விட்டுருவானா? क्या फिरौन ऐसे ही छोड़ देगा? அற்புதங்களை பலவிதமான அற்புதங்களை ஆண்டவர் அங்கே செய்தார். बहुत सारे अद्भुत और आश्चर्य काम परमेश्वर ने वहां किया. அது தேவனுடைய ஜனங்களுக்கு நன்மையாகவும் அந்த பார்வோனுக்கு அது பெரிய அழிவாகவும் காணப்பட்டது. वे सारे आश्चर्य अचंबा कार्य परमेश्वर के लोग के लिए भलाई की ओर से और फिरौन के लिए वो बुराई की ओर से निकली. இந்த ஜனங்கள் மீது ஆண்டவர் அன்பு கொண்டார். इस लोगों पर परमेश्वर ने प्रेम किया. 10க்கும் அதிகமான பயங்கரமான அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். 10 से अधिक अद्भुत कार्य परमेश्वर ने वहां पर किया. பாருங்கள் 430 வருஷம் முடிந்த அந்த நாளிலே அவர்கள் புறப்பட்டார்கள். 430 साल जब खत्म हुआ उस दिन में वहां से बाहर निकले. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறார் என்றால் हमारे जिंदगी में परमेश्वर ने कार्य नियुक्त किया है तो ஒரு நாள் மிந்தமும் செய்யாது, ஒரு நாள் பிந்தமும் செய்யாது. एक दिन भले ही जल्दी नहीं होगी, एक दिन हमें देरी भी नहीं होगी. சரியான நேரத்துல கர்த்தர் கரெக்டாக செய்வார். सही समय पर परमेश्वर सही रीति से करेंगे. 430 வருஷம் என்றால் பாருங்கள், 430 साल मतलब आप सोच कर அந்த நாள் முடிந்த அன்றைய தினத்திலே எல்லாரும் उस புறப்பட்டார்கள். दिन खत्म होकर उसी दिन कर हम देखते हैं. அதற்கான காரியங்களை ஆண்டவர் செய்தார். उसके सारा कार्य परमेश्वर ने किया அடிமைத்தனத்தில் மீட்டு கொண்டு வந்தார். और गुलामी से बचा कर ले आया. இவர்களை சும்மா மீட்டு கொண்டு வரவில்லை. ऐसे ही छुड़ा कर नहीं लाया. ஆண்டவர் சொல்லி இருந்தார், परमेश्वर ने कहा था இத்தனை ஆண்டுகள் அடிமையா இருந்தீர்கள், इतने साल तक तुम गुलामी थे, நீங்கள் उழைத்தீர்கள், तुमने मेहनत किया, அதற்கான சம்பளம் உங்களுக்கு சரியாக தரவில்லை. उसके लिए तुम लोगों को सही तनख्वाह मिली नहीं. ஆனால் நான் ஒரு காரியத்தை செய்வேன், इसलिए मैं कार्य करूंगा. அந்த காரியம் நடக்கின்ற பொழுது जब वो कार्य होगा तो பார்வோனே உங்களை போங்கள் என்று அனுப்பி விடுவான். फिरौन ही तुम्हें बोलेगा कि तुम लोग निकलो कर तुम्हें भेजेगा. நீங்க செவி கொடுத்து கேட்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை. आप लोग अच्छे रीति से कान लगाकर सुनना है. நீங்க சும்மா போய் விட கூடாது. तुम लोग ऐसे ही नहीं जाना है. எப்படியாவது இங்கிருந்து போயிருங்கன்னு உங்களை சொல்லுவார்கள். तुम कैसे तो यहाँ से निकल जाओ कर कहेंगे. அப்பொழுது நீங்கள் பொன்னையும் வெள்ளியும் விலையுறந்த வஸ்திரம் கேட்டு வாங்குங்கள். तब तुम्हें सोना चांदी ये सारा चीज पूछ के ही निकलना है करके परमेश्वर ने उनके लोगों से कहा. இத மோசே பக்தன் அறிவித்தார். ये मूसा ने कहा, ஆண்டவர் சொன்னார் என்று அறிவித்தார். परमेश्वर ने कहा करके उसने बताया. அந்த வார்த்தைகளை சரியாக கேட்டுக்கொண்டவர்கள் புறப்படுகின்ற பொழுது அவர்கள் வெள்ளி உடைமையும் பொன்னுடைமையும் விலையுறந்த வஸ்திரம் கேட்டு வாங்கினார்கள். जिसने वचन सही से जो बोली हुई बातें सही से सुनी वे लोग चांदी और सोना लेकर निकले. கேட்டு வாங்கினாலும் கோடீஸ்வரர்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள். जो बरोबर पूछ के लिए वे करोड़पति बनकर निकले. அது ஆண்டவருடைய கிருபை. परमेश्वर की अनुग्रह. என்னுடைய ஜனங்கள் ஒன்றுமில்லாமல் போக கூடாது. मेरे लोग खाली हाथ नहीं निकलना है. இத்தனை ஆண்டுகள் உழைத்திருக்கிறார்கள், इतने दिन काम किए, அதற்கான சம்பளம் அவர்கள் கொடுத்தே ஆக उसकी வேண்டும். तनख्वाह तो देनी है. அப்ப தம்முடைய ஜனங்கள் மீது எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். इतना अपने लोगों पर प्रेम करते हैं. அவங்ககிட்ட இருந்தது பொன்னும் வெள்ளியும் விலையுறந்த வஸ்திரங்கள் தான். उनके पास जो था वो चांदी और सोना और एक अच्छी कीमती वाली जो है कपड़े பெரிய பெரிய தங்க கட்டிகளை தான் தூக்கிட்டு போனாங்க. और सोने की है कि हम देखते कि ईंट ही उठा के लेकर चले हुए. பெரிய அடிமைத்தனத்திலிருந்து பிரிச்சு வெளியே கொண்டு வந்து गुलामी से तो बचाकर बाहर लाया. உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். செங்கடல் அந்த பக்கத்தில் இருக்க, பின்னாலே அவன் பார்வோன் எப்படி உங்களை விட்டால் நமக்கு வேலை செய்கிற யாரை திருப்பி துரத்தி கொண்டு வருகிறான். आप सबको तो पता ही है, लाल समुद्र सामने था और पीछे से फिरौन उन्हें भगाते आए कि इन लोगों को छोड़ देंगे तो काम हमारा कौन करेगा. इसीलिए அப்பொழுதும் நீங்கள் வந்து உடனே இந்த ஜனங்கள் உடனே முறுமுறுக்கிறார்கள். फिर भी लोगों ने कुटकुटाया. இதுக்கு முன்னதான் 10 விதமான அற்புதத்தை அந்த தேசத்திலே பார்த்திருக்கிறார்கள். अभी 10 तरह की अचंबा आश्चर्य कार्य परमेश्वर ने करवाया. ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर ने बाहर ले आया. இதெல்லாம் ஒன்பை ஒன்னாட்டு பார்த்து கொண்டுதான் ये வந்திருக்கிறார்கள். लोग एक एक आंख से तो देख ही रहे. ஆனாலும் தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி அந்த மோசேப்பதை முறுமுறுத்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. वे अपने हृदय को कठिन कर मूसा के पास कुड़कुड़ाए कर हम देखते हैं. எங்களுக்கு அங்கே சாக வழியில இருந்து அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்துட்டு உடனே கேட்கிறார், या हमें वहां मरने के लिए जगह नहीं है कर आपने इस जंगल में ले आकर उन्होंने मूसा से कुड़कुड़ाया. ஏன் இவ்வளவு அவசரப்பட வேண்டும்? क्यों इतना घाई करना है? அடிமைத்தனத்தில் ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर तो अभी तुम्हें गुलामी से बाहर ले आ रहा है. நிறைய தங்கத்தோடும் வெள்ளியோடும் பெரிய பெரிய பணக்காரர்களை மீட்டு கொண்டு வருகிறார். चांदी सोना और भरकर धन के साथ तुम्हें बाहर ले आ रहा है. கொடுத்த அவருடைய
மனக்கண் கூடாகி விட்டது. ये देखते ही मतलब उनकी जो है आंखें है वो मतलब हम देखते हैं कि वे अंधे हो चुके थे, ஆனாலும் आत्मिक உடனே आंखें। உடனே முறுமுறுக்கிறார்கள். इसलिए वे कुड़कुड़ाए, உடனே கல்லை தூக்கி மோசே எறிய போகிறார்கள். मूसा को पथरवा करने उठे वे। அவரே ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने उन्हें नियुक्त किया है। அவர் மேல ஒரு துரும்பு கூட பட முடியாது. उनके ऊपर तो एक छोटी सी एक धूल भी नहीं पड़ அவர் सकती। சொல்ற செங்கல்லை ரெண்டாக பிளந்து மக்களை கொண்டு போய் என்று சொல்லுகிறார். परमेश्वर उससे कहते हैं लाल समुद्र को दो भाग कर और लेके लोगों को लेके निकल। மோசே சொல்லுகிறார், मूसा कहता है இந்த யுத்தம் கர்த்தருடையது, इस युद्ध परमेश्वर का है, நீங்க ஒன்றுமே செய்ய வேண்டாம், आपको कुछ नहीं करना, சொல்ற மட்டும் கேட்டு அதை மட்டும் செய்யுங்கள் என்று जो சொன்னார். मैं कहता हूँ केवल वही करो। செங்கடலை ரெண்டாக பிளந்தார். लाल समुद्र को दो भागा। ரொம்ப அதிசயமா அற்புதமா இருந்திருக்கும். बहुत आश्चर्य और अद्भुत हुआ होगा। பார்த்தாச்சுன்னா தேவனா கேட்ட என்னைக்கு மீட்டாரோ, जिस दिन परमेश्वर ने उन्हें उद्धार किया அடிமைத்தனத்தை கொண்டு வந்த உடனே और जो गुलामी से ले आकर வனாந்தர வழியே கொண்டு போகிறார். जंगल के रास्ते पर ले चला, பகலிலே எப்பொழுதும் அவர் மேக ஸ்தம்பத்திலே நின்று கொண்டிருக்கிறார். और देखे कि दोपहर को हम देखते कि उन्होंने मेघ की खंभा वहां पर हम देखते हैं। தன்னுடைய ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட வேர்வை வந்து விடக்கூடாது என்று பார்க்கிறார். अपने लोगों को वहां पर धूप लगना नहीं है, पसीना नहीं आना कर ऊपर परमेश्वर ने बादल को भेजा। ராத்திரியில் வெளிச்சம் வேண்டும், குளிரும் இருக்கு வந்து விடக்கூடாது, சூடாகவும் வெளிச்சமாகவும் அவர் நிற்கிறார். रात को उन्हें उनकी सुरक्षा भी होनी है और ठंड भी लगनी है करके परमेश्वर ने वहां पर अग्नि भेजा। நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், अच्छे से जान लो, அவர் அந்த வெளிச்சத்தை அங்க கொடுக்கவில்லை, वो परमेश्वर ने वहां पर ज्योति नहीं दिया, அவரே வெளிச்சமாக கூடவே இருந்தார். परमेश्वर ही ज्योति के समान वहां पर थे। அவர்களை விட்டு அவர் பிரியவே இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. परमेश्वर उनसे अलग नहीं हुए कर देखते हैं, அவர் கூடவே இருக்கிறார். वे साथ रहते हैं। இந்த ஜனங்கள் கடலிலே கடந்து போகின்ற பொழுது ये लोग हम देखते कि ये लोग समुद्र से पार होकर निकलते हैं, வெட்டாந்தரிலே நடந்து போகிறார்கள். ये लोग बंजर जमीन जैसा वैसे जमीन में चलकर जा रहे அப்பொழுது அந்த பார்வோன் சேனை பின்னாலே விரட்டி கொண்டு थे, வருகிறார்கள். सेना उनके पीछा कर आ रही है। எவ்வளவு அன்புள்ள உருக்கமுள்ள தேவன் பாருங்கள். कितना प्रेम करने वाला परमेश्वर देखो। முன்னால் போன தேவன் பின்னால் வந்து தம்முடைய ஜனங்களை முன்னால் விட்டு விட்டு அவர்கள் பின்னால் நின்று கொண்டார். आगे जाने वाला परमेश्वर पीछे आके उनके लोगों को आगे भेजा कर देखते हैं। அந்த அக்கினி ஸ்தம்பம் பின்னால் வந்து நின்று वो கொண்டார். अग्नि की जो खंभा पीछे आ चुकी थी, தம்முடைய ஜனங்களை டச் பண்ண விடாமல் ராத்திரி முழுதும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். अपने लोगों को छू भी नहीं सकते, वैसा परमेश्वर ने रात भर बचाया। அப்ப ஆண்டவர் நம்மளை இப்படி பாதுகாக்கிறோம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर किस तरह बचाता है इसे हमें सही रीति से जानना है। டச் பண்ணவே விடவில்லை. वो परमेश्वर ने छूने के लिए भी वहां पर जगह नहीं दिया। போகிறார்கள். वे जा रहे हैं, இவர்கள் தேவனுடைய ஜனங்களை விரட்டி கொண்டு போகின்ற பொழுது ये लोग परमेश्वर के लोगों को वहां देखते कि उनके पीछा कर ஆண்டவருடைய ஜனங்களை தேவன் பாதுகாக்கிறார். परमेश्वर के लोगों को परमेश्वर बचाते हैं। அந்த பார்வோனுடைய சேனைகள் ரதங்களில் எல்லாம் அந்த உருளைகளை கலந்து போக முடிய ஆண்டவரை செய்கிறார். और फिरौन के रथ और उसके जो चक्के जो भी है वहां पर टूट के जाने और से परमेश्वर कार्य करते हैं। கொஞ்சம் கஷ்டமா அந்த ரதத்தை ஓட்டி பார்க்கிறார்கள். और भी वे कष्ट करके अपने रथ को चलाते हैं। அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், तब वे कहते हैं வாருங்கள் நாம் திரும்பி ஓடி போய் விடுவோம், चलो हम वापस बचकर दौड़ निकलेंगे। அவர்களுடைய தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். उनका परमेश्वर उनके लिए युद्ध कर रहा है। ஹalleluya हालेलुया। நம்முடைய தேவன் நமக்காக எப்போதும் யுத்தம் பண்ணுகிறார். हमारा परमेश्वर हमारे लिए निरंतर युद्ध करते रहते நம்மை हैं, விடுவிக்கிறார், छुड़ाते हैं, நம்மை பாதுகாக்கிறார், बचाते हैं, அருமையாக பாதுகாக்கிறார். अच्छे रीति से बचाते हैं। அவர் திரும்பி ஓட பார்த்தார்கள். वापस वे भागकर निकलने का மோசே सोचा। சொல்ல, இன்று காணும் எகிப்தியரை நீங்கள் இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். मूसा ने कहा आज जो तुम मिस्र को वालों को देख रहे हो इसके बाद तुम कभी नहीं देखोगे। அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. वो परमेश्वर का वचन, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். वचन को ध्यान लगाना है। எனக்கு செவி கொடுங்கள். मेरे और कान लगाओ। திரும்பி ஓட பார்த்தார்கள். ஆண்டவர் சொன்னார் மோசேட்ட, நீ கடலை மறுபடியும் கோலை நீட்டி கடலை வரும்படி செய். फिर परमेश्वर ने मूसा से कहा कि तेरे जो है लाठी को सामने रखकर वो समुद्र को बंद कर। கடல்ல முங்கிய அத்தனை பேரும் செத்து போனார்கள். और फिरौन की जितनी सेना है वहां पर हम देखते हैं कि समुद्र में எதிரிகள் डूब कर அத்தனை பேரும் அழிக்கப்பட்டார்கள். सारे जो है कि हम देखते हैं कि सेना मर चुकी थी। இந்த ஜனங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டு போகிறார். इस लोगों को परमेश्वर बचा कर ले चलते हैं। அவர் கொண்டு போகின்ற பொழுது जब ले चलते हैं அவர்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். कितना ध्यान से रहना है। அவர்கள் கொஞ்சம் தூரம் போன உடனே थोड़ा आगे जाते ही எப்பவும் பார்த்தாலும் ஆண்டவர் வந்து பகலில் மேக ஸ்தம்பத்தில் இரவில் அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर हमेशा उनके साथ जो है कि बादल और अग्नि के समान परमेश्वर रहते चलते रहते हैं। ஆனால் அந்த ஜனங்கள் வந்து அங்கே வந்து பிறகு அங்கே ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். वहां पर लोग एक जगह पर आते हैं, மாரா என்ற இடத்துக்கு வருகிறார்கள். मारा नाम का एक जगह। சரி, அங்க தண்ணீர் கொஞ்சம் கசப்பா இருக்கிறது.
चलो वहां पर पानी तो थोड़ी कड़वाहट है, அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? उन्हें क्या करना था? அந்த தலைவன்ட்ட மோசே பக்தன்ட்ட சொல்லி இருக்கணும், मूसा से उन्हें कहना था कि ऐसा पानी कड़वा है, தண்ணீர் கொஞ்சம் கசப்பா இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? पानी कड़वाहट है, क्या करना है? இனி அவரை கொண்டு இப்படிதான் சிவந்தமன் ரெண்டாக பிளந்து ஹிஸ்டரியில இல்ல அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். अभी इतना बड़ा अद्भुत पीछे करके आया कि लाल समुद्र को 2 भाग करके लेकर आया। அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்களாம்? அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமா முறுமுறுத்தார்களாம். वे लोग उस सेवक के विरुद्ध कुटकुटाए कर कर हम देखते हैं। அதை விட்டு சீன் வனாந்தரத்துக்கு வருகின்ற பொழுது उसके बाद सीर जो जंगल के आए तो எங்களுக்கு அப்பம் இல்லை, இறைச்சி இல்லை, हमको खाने के लिए रोटी नहीं और हम मांस नहीं நாங்கள் है, எகிப்திலே இறைச்சி பாத்திரத்து பக்கத்துல உட்கார்ந்து நாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோமே, और हम मिस्र में तो जहां पर बनता था वो जो मांस उसके बाजू में बैठकर हम खाते थे, அவங்க சவுக்கால அடி வாங்கினதை மறந்துட்டாங்க. और वे जो है मार खाए वो तो भूल गए, தன்னுடைய ஜீவனை வெறுக்கும்படியா கொடுத்த கஷ்டமான வேலைகளை மறந்து விட்டார்கள். उनके जो जीवन के कष्ट जैसा काम दिया वो सब वे भूल गए। இதிலிருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. इससे परमेश्वर ने छुड़ा कर ले आया। அதிசயங்களை அற்புதங்கள் செய்த தேவன் தானே, आश्चर्य और अद्भुत करने वाला परमेश्वर तो है, இப்பவும் நம்மை அழைத்து வந்திருக்கிறாரு. अभी तो हमें बुला कर ले आया, அப்பம் நமக்கு தருவார் என்று நினைக்கவில்லை. फिर भी वो हमें देगा कर उन्होंने नहीं सोचा। அப்பொழுது மோசே பக்கத்தில் முறுமுறுத்தார்கள். मूसा के पास कुड़कुड़ाए, அது மாத்திரமல்ல, केवल वो नहीं, எகிப்திலே எங்களை புதைக்கிறதுக்கு குழி இல்லை என்று அந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தீர்கள். क्या हम मिस्र में हमें वहां पर हम दफनाने के लिए कब्र नहीं करके हम पर यहाँ लिया है? எங்களை விட்டு விடுங்க, நாங்கள் அப்படியே அடிமையாக இருந்து விடுகிறோம். वो उन्होंने कहा कि हमें ऐसी छोड़ दो, हम ऐसी गुलामी के समान रहे। நாங்க சொன்ன நீ கேட்கவில்லை. हमने कहा आपने सुना नहीं। இப்பொழுது ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாம் திரும்பி போய் விடுவோம். अब हम एक नेता बनाकर वापस चलेंगे। அந்த ஜனங்கள் அப்படி செய்தார்கள். ऐसे वो लोग ऐसा किए। இன்று நாம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம்? आज हम क्या कर रहे हैं? பாவ உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். पाप के इस दुनिया से परमेश्वर ने हमें छुड़ा कर அந்த लिया है। பாவத்தில் இருந்தோம்னா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லாம போய்விடும், பரலோகத்துக்கும் போக முடியாது. इस पाप में हम निरंतर चलते रहे तो इस दुनिया की आशीष तो खत्म हो जाएगी, साथ ही साथ स्वर्ग नहीं जा पाएंगे। நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? तो हमारी परिस्थिति कैसी है? நம்மை ஆண்டவர் அவளை அடிமைத்திலிருந்து மீட்டது போல परमेश्वर ने जिस तरह उनसे उन्हें गुलामी से लिया बाहर நம்மை निकाला, இப்பொழுது மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर ने भी हमें गुलामी से बाहर ले आया। ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். हर एक लोग हम पाप से छुड़ाए गए। அது மாத்திரமல்ல, केवल वो नहीं, அந்த பரிசுத்தாவிய தேவன் நமக்குள்ளாக வாசம் उस பண்ணுகிறார். पवित्र आत्मा परमेश्वर हमारे अंदर निवास करता है அன்று அவர்களோட கூடவே அந்த ஆண்டவர் கடந்து சென்றார். और उनके साथ ही परमेश्वर चले। ஆனால் அவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை. वे लोग नहीं जाने, எதற்கெடுத்தாலும் அவர்கள் உடனே போராடினார்கள். किसी के लिए भी वे लड़े, தண்ணீருக்காக போராடினார்கள், पानी के लिए लड़े, அப்பத்துக்காக போராடினார்கள். रोटी के लिए लड़े। அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा நான் அவர்களுக்கு அப்பம் தருவேன், मैं उनको रोटी दूंगा। நானே வானத்தில் வந்த ஜீவ அப்பம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहती मैं इस स्वर्ग से आया हुआ जीवन की रोटी तो मैं हूँ। அந்த ஜீவ அப்பத்தை தான் இந்த ஜனங்களுக்கு புசிக்க கொடுத்தார். उस जीवन की रोटी को ही परमेश्वर ने उन्हें खिलाया। தூதர்கள் உண்ணக்கூடிய அப்பத்தை இவர்களுக்கு கொடுத்தார். दूध तो खाने वाले जो खाना को खिलाया, தேனிட்ட பணிகாரம் போல இருக்கும் என்று எழுதப்பட்டுள்ளது. मद में जो दुबा के निकाली हुई रोटी के समान थी वो। இன்னைக்கு யாராவது பண்டம் செய்யும்போது தேன் விட்டு நம்ம பண்டம் செய்யறோமா? आजकल अगर हम बनेंगे तो इस तरह मद डाल के बनाते हैं या नहीं? தொட்டு நக்கி பாக்க தேன் கிடைக்க மாட்டேங்க இல்ல? நல்லா யோசித்து பாருங்க. अच्छे से सोच कर देखिए, அந்த ஆகாரத்தை சாப்பிட்டவங்களுக்கு उस जो खाना को खाया हुआ लोग को அவங்களுக்கு நோயே வரல. उनको बीमारी नहीं आई। அவர்கள் போட்டிருந்த சட்டை பழசே ஆகவில்லை. वो जो कपड़े पहने थे वो हम देखते कि पुरानी नहीं हुई। போட்டிருந்த செருப்பு பழசே ஆகவில்லை. उनकी जो चप्पल जो थी वो भी पुरानी नहीं हुई। தேவன் அற்புதமான தேவன், क्योंकि परमेश्वर अद्भुत அவர் परमेश्वर है, அதிசயமான தேவன். आश्चर्यकर्ता परमेश्वर। हालेलुया, हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில ஒரு அதிசயங்களை அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன். हमारे जिंदगी पर भी आश्चर्य और अद्भुत काम करने वाला நம்முடைய है। வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை தான் நடப்பிப்பார். हमारे जिंदगी पर अद्भुत कार्य ही करता है, அதிசயமான காரியங்களை தான் நடப்பிப்பார். आश्चर्य कार्य ही करता है। நாம் எண்ணினோமானால் हम सोचे तो நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். निश्चय परमेश्वर हमें चलाएगा। ஒரு சகோதரன் சாட்சி கொடுத்தார். एक भाई ने गवाही दिया, மகளுக்கு இப்படி வந்து விட்டது, मेरी बेटी को ऐसा आया, மனைவிக்கு இப்படி வந்து விட்டது, मेरी पत्नी को ऐसा आया। ஆண்டவர் நீர் என்ன சொல்லுகிறீர்? परमेश्वर आप क्या कहते हैं? ஆண்டவர் அவரை நடத்தினார், உணர்த்தினார், அவர் அதிலே இப்பொழுது ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங் ஆகிவிட்டார். परमेश्वर उनको चलाया, अगुवाई किया परमेश्वर में, वे वहां पर हम देखते कि हालेलुया, हालेलुया, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து परमेश्वर கொண்டிருக்கிறார். सब
कुछ देख रहे हैं। எல்லாருக்கும் ஒரு போலதான் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். सभी को अब एक साथ आशीष देते அவர்களுடைய हैं। விசுவாசத்தின்படி அவர்கள் ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிறார்கள். उनके विश्वास के अनुसार वो पा लेते हैं। அவிசுவாசிகள் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. अविश्वास करने वाले पाते नहीं। பாருங்கள், ஆண்டவர்களை வந்து சாப்பாடு கொடுக்கிறார். अब देखो परमेश्वर इनको खाना देते हैं, அப்பவும் ஆண்டவர் கட்டளை இடுகிறார். तभी परमेश्वर आज्ञा देते हैं। நான் உங்களுக்கு வந்து தினந்தோறும் அந்த அப்பத்தை நான் கொடுப்பேன். मैं तुम्हें हर दिन का खाना दूंगा। அது குன்னிமித்த அளவுல இருக்கும். நீங்க காலையில போய் தினந்தோறும் பொறுக்கிக் கொள்ள रोज வேண்டும். सुबह जाकर तुम उठा लो। யாரும் சோம்பேறியா இருக்க கூடாது. कोई भी आलस नहीं रहना है। இருக்கவும் முடியாதுங்கிறது ஆண்டவருடைய கட்டளை. वो रह भी नहीं सकता, परमेश्वर की आज्ञा है। காலையில வெயில் வர முன்னால கரெக்டா எந்திரிச்சு போய் எல்லாம் புறக்கி எடுத்துக்கிடணும். धूप आने के पहले जाकर उसे उठा लेना है। வெயில் வந்துட்டுனா உரி பிற நீங்க அன்னைக்கு பட்னியா தான் கிடக்கணும். अगर धूप आ गई तो फिर वो वहां पर हम देखते कि वो पिघल जाएगा, फिर आप लोग भूखा रहना है। அப்ப ஆண்டவர் கெட்டவரா? क्या परमेश्वर बुरा है? சரி, ஆண்டவர் நல்லவர். परमेश्वर भलाई நம்மளே परमेश्वर ஒரு சிருஷ்டித்து இருக்கிறார். हमें सृजनकार किया है। நாம் எப்படி வாழ வேண்டும் என்பது அவருக்கு தான் தெரியும். हमें किस तरह जीना है परमेश्वर को पता है। ஏன் காலையில போய் அதை பொறுக்கி எடுக்கணும் அவருக்கு தான் தெரியும். क्यों सुबह जाकर लेना वो परमेश्वर को ही पता है। அவர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம். वो जैसा कहा वो बोलकर वो वैसे तुम पालन करोगे, उसका आशीष है। அதை கொண்டு வந்து அவர்கள் சாப்பிட்டார்கள். लेकर आकर उसे खाया। உடனே இறைச்சி வேணும்னு அழுதார்கள். वे बोले कि हमें मांस खाना है, रोए। ஏன் அழணும்? क्यों रोना है? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் அழுதாங்க. आज भी लोग रोते। நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், मैं उद्धार पाया हूँ, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், मैं प्रार्थना कर रहा हूँ, நான் காணிக்கை கொடுக்கேன், मैं भेंट दे रहा हूँ, எனக்கு ஏன் இப்படி வருது? मेरे को क्यों ऐसा आ रहा है? வசனத்தை ஆராய்ந்து அறிந்து பாருங்க. और वचन को आप लोग जांच कर देखो, அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவனே உண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. उसके द्वारा तुम्हें अनंत जीवन होगी कर लिखा है। அவர் புசித்தார்கள். वे लोग खाए। ஆண்டவர் பாருங்க, ஒரு கொஞ்சம் தான். परमेश्वर देखे थोड़ा। அந்த ஜனங்கள் வந்து 6 லட்சம் என்று எழுதப்பட்டு புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. पुरुष जो थे वो 6 लाख थे। ஆனால் வேத வல்லுநர்கள் 20 லட்சத்திலிருந்து 60 லட்சம் வரை அவர்கள் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. शास्त्र के लोग, पंडित लोग कहते हैं कि 20 से 25 लाख लोग रहा होंगे वो टाइम पर। இப்ப இத்தனை லட்சம் பேருக்கு வந்து இறைச்சி கொடுக்கணும்னா எவ்வளவு வேணும்? 20 से 25 लाख लोग को अगर मांस खिलाना है तो कितना लगेगा? ஆண்டவர் ஒரு காற்றை தான் அனுப்புகிறார். परमेश्वर ने एक हवा का झोंका को भेजा। அப்படியே வந்து கடல்ல இருந்து காற்று கொண்டு வந்து அப்படி குமிச்சாச்சு. और वहां से वहां पर पक्षी आकर वहां पर गिर पड़ी कर देख, விருப்பம் போல சாப்பிடுங்க, जितना मांगता है खाओ। இது ஆண்டவர்ட்ட கேட்ட ஆண்டவர் கொடுத்திருப்பார். ये परमेश्वर से पूछे तो दे सकते। இவர்களுடைய புத்தியே அடிக்கடி முறுமுறுக்கிறதும் தேவையில்லாமல் பேசுகிறதும் इनका जो कार्य था ये गलत बोलना, बार बार कुड़कुड़ाना और ऐसा ஆண்டவரை गलत பத்தின அறிவு இல்லாதபடியினால், परमेश्वर के बारे में ज्ञान नहीं, அவருடைய इसलिए வல்லமை பத்தின அறிவு இல்லாதபடியினால், सामर्थ के बारे में ज्ञान नहीं, அவருடைய इसलिए செயலை பத்தின அறிவு उनके இல்லாதபடியினால் कार्यक्रम के बारे में ज्ञान नहीं, इसलिए ஆண்டவர் மேலே குற்றம் சொல்லுகிறார். परमेश्वर के ऊपर ही वे लोग दोष लगाए। அவருடைய சிருஷ்டி தான் நாம. उनके जो सृजनहार है हम। இவன் வந்து ஆண்டவர் மேல தன்னை உயர்த்திட்டானால ஆண்டவர் செஞ்சதே இவன் வந்து குற்றம் சொல்லுதான். उनके सृष्टि हम है, परमेश्वर ने जो किया उसे ये लोग गलत कहते हैं। என்ன அப்ப வந்து எங்க கொண்டு போனாரு? कहां गए लेके गया? ஆண்டவர் நம்ம ரட்சித்திருக்கிறாரு. परमेश्वर ने उद्धार किया நம்மள பரம கானானாகிய பரலோகத்துக்கு கொண்டு போகிறார். और स्वर्ग के जो है कि कानान की ओर ले चल रहे। அந்த நாள் ஜனங்களை மீட்டு எங்க கொண்டு போனார்? उस लोगों को परमेश्वर उड़ाकर कहां ले चला? எங்க கொண்டு போனார்? कहां ले चला? சொல்லுங்க. பாலும் தேனும் ஓடுகிற, और दूध और मद बहने वाली कानान देश, பாலும் தேனும் ஓடுகிற அந்த பட்டணத்துக்கு கொண்டு போனார். दूध और मद बहने वाली उस देश पर ले चले। ஆண்டவர் சொன்னார், முதல்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. परमेश्वर ने कहा पहले जाकर वहां पर तुम लोग देख कर आओ। ஒவ்வொரு கோத்திரம் 12 பேரை அனுப்பினார். एक एक गोत्र से 12 लोग को ऐसा चुनकर परमेश्वर ने भेजा। இந்த 12 பேர் அங்க போனார்கள். 12 लोग गए, பார்த்தாங்க உண்மையிலே அது வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். देखा उन्होंने कि मद और दूध बहने वाली आशीषित देश है। அங்குள்ள மாதுளம் பழங்கள் ஒரு திராட்சைக்கோலை அறுத்து 2 பேர் கம்பல கட்டி தூக்கிட்டு வந்தாங்களாம். और देखते कि एक अंगूर के एक इसको 2 लोग उठाकर लेके उतने बड़े था। இன்னைக்கு 50 கொலையை கொடுத்தாச்சுன்னா சாம்பிரதர் ஒத்த கையில தூக்கிட்டு போயிருவாரு. आज देखो कि आज के जो जमाने के अंगूर देखे तो एक ही इंसान 550 एक साथ उठा ஆனா அந்த காலத்துல பெரிய பயில்வான்களா தான் இருப்பாங்க. उस समय पर तो बड़े पहलवान थे लोग। அப்ப அந்த தேசம் அவ்வளவு மகிமையான தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார். उस देश उतनी महिमा रूपी देश को परमेश्वर ले चल रहा है। ஆண்டவர் கூடவே இருக்கிறார். परमेश्वर साथ है।
பகலிலும் கூட இருக்கிற இவன் எப்போதும் கூடவே இருக்கிறார். और दोपहर को भी साथ में है, रात को भी साथ में है, हमेशा साथ में அப்ப है। ஆசீர்வாதத்தை பெறதுக்கு உங்களுக்கு என்ன தடை? आशीष पाने के लिए कमी क्या है? ஆண்டவர் சொல்றது சரியா காதுல கேட்கறது கிடையாது. परमेश्वर ने जो कहा वो सही से सुनते नहीं। எப்ப பார்த்தாலும் ஆண்டவருக்கு ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு விரோதமா எப்பவும் எழுப்பி நின்னு பேசுறது. कभी भी हमेशा परमेश्वर के जो सेवक के विरोध हमेशा कुड़कुड़ाना। அவர்கள் ஊழியரை தான் பேசினார்கள். वे लोग सेवक के और बात की। ஆனா ஆண்டவர் தன்னை பேசினதாக எடுத்துக்கொண்டார். वहां पर परमेश्वर ने खुद को जैसा बोला वैसा मान लिया। ஓ மோசேல தான் எல்லாம் செய்ய முடியுமோ? क्या उन्होंने कहा क्या मूसा ही कर सकता है क्या? எங்களாலும் செய்ய முடியாதோ? क्या हमसे नहीं होगा? மிரியாம் கேட்டார். मिरियम ने पूछा। கேட்டல கேட்கலையா? पूछा क्या? नहीं पूछा। அது ஆண்டவருக்கு வந்து கோபம் வந்தது. वो परमेश्वर को क्रोध आया कर என்னோட தாசனை குறித்து நீங்கள் பயப்படாமல் போறது என்ன? मेरे दास के बारे में तुम लोग निडर बात करने के लिए क्या உடனே कहेंगे? நீங்கள் வந்து அங்கே வாருங்கள். जल्दी तुम आओ। ஆண்டவர் கூப்பிட்டு விட்டார். परमेश्वर ने बुलाया। உடனே அவளுக்கு குஷ்டம் வந்தது. उसको कोड़ी हुआ करके மோசே देखते। கேட்டு பார்த்தார். मूसा ने प्रार्थना किया அவருக்கு சகோதரி क्योंकि वो बहन है। இல்ல தகப்பன் முகத்திலே காரியம் விழுந்தால் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே இருக்கட்டும். और उन्होंने बोला कि 7 दिन इसको बाहर ले चल कर कहा। கர்த்தர் எவ்வளவு கவனமாக இருக்கிறார். परमेश्वर कितना ध्यान से रहते हैं। நமக்கு ரொம்ப கவனம் தேவை. हमको बहुत ध्यान की जरूरत है। பாருங்க 12 பேர் அவர்கள் அனுப்பினார்கள். 12 लोग को भेजा। இவ போனார்கள். ये लोग गए, போயிட்டு திரும்பி வந்தார்கள். जाकर वापस आए। திரும்பி வந்து என்ன சொன்னார்கள்? आकर क्या कहा? நீங்கள எங்களை அனுப்பின தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். आपने जो देश में भेजा वो दूध और मध बहने वाली देश तो है। இந்த அருமையான கனிகள் அங்குள்ள கனிகள் தான். इस फल है, वहां की फल है। அப்போ உடனே யோசுவாவும் காலேபும் என்ன சொன்னார்கள் என்றால், यहोशू और कालेब ने क्या कहा? வாங்க உடனே பின் மது சுதந்தரித்துக் கொள்ளலாம். चलो आकर जल्दी से जाकर उसे देश को ले लें। ஆண்டவர் மேல், ஆண்டவருடைய அற்புதத்தின் மேல், ஆண்டவர் வல்லமையின் மேல் இவர்கள் நம்பிக்கை ये लोग வைத்தவர்கள். परमेश्वर पर, परमेश्वर के अद्भुत आश्चर्य कार्य पर ये लोग विश्वास किए। அந்த பார்வோனிடத்தில் நம்மை விடுவித்துக் கொண்ட தேவன் அவர் பெரிய வல்லமை உள்ள தேவன் தான். फिरौन को जो चुरा कर लेके आया वो तो सामर्थ परमेश्वर है। செங்கடலில் இரண்டாக பிளந்து கொண்ட தேவன் வல்லமை உள்ள தேவன் தான். वो जो लाल समुद्र को 2 भागा वो तो सामर्थ இரவும் परमेश्वर। பகலும் நம்மோடு கூட இருக்க தேவன் வல்லமை உள்ள தேவன் தான். रात और दिन हमारे साथ रहने वाला सामर्थ परमेश्वर सामर्थ இந்த है। யுத்தம் உங்களோட இல்ல, ஆண்டவர் பார்த்து சொன்ன அந்த தேவன் நல்ல தேவன் ये தான். युद्ध तुम्हारा नहीं है, परमेश्वर का वो कहने वाला भी परमेश्वर सामर्थ அவர் है। தான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். ये लोग ही तो वो ही तो उन्होंने कहा कि तुम्हें कनान देश जो है जहाँ दूध और मध बहती है मैं वहां ले चलूंगा। அப்ப ஆண்டவர் சொன்னது கேட்டு அமைதியா போயிருந்திருக்கலாம்ல. ये परमेश्वर ने ऐसा कहा, वो सुनकर ये लोग सही रीति से चले जाते। வந்ததுல आने के बाद ரெண்டு பேரும் உடனே போய் நம்ம அதை சுதந்திரத்துக் கொள்ளலாம். ये लोग ने 2 जन लोग ने कहा कि हम निश्चय जाकर इसे पालेंगे। ஆண்டவர் நம்ம மீது பிரியமாய் இருக்கிறார். परमेश्वर हम पर प्रेम करता है। அவர்தான் சொல்லியிருக்கார், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு தருவேன். उन्होंने कहा ये दूध मध बहने वाली देश में तुम्हें दूंगा। நீங்கள் கட்டாத வீட்டிலே குடியிருப்பீர்கள். तुमने जो घर नहीं बांधा तुम वहां पर होगे। நீங்கள் வெட்டாத கிணத்திலே தண்ணீர் जो குடிப்பீர்கள். कुएं तुम लोग नहीं खोदे वो तुम वहां पर तुम पानी पियोगे। அங்க போய் அப்படித்தான் குடிக்கணும், அப்படித்தான் இருக்கணும். वे लोग वहां पर जाकर ऐसी करना है, ऐसे ஆண்டவர் रहना பெரிய है। ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு வைத்திருந்தார். परमेश्वर ने इतना आशीष रखा है। ஆனால் இவர்கள் ये लोग இதுல 10 பேர் என்ன மெஜாரிட்டி, इसमें 10 लोग जो मेजॉरिटी है। 2 பேர் கெட்டு போறான்னா ஒரு 5 பேரை 10 பேரை கூட்டிடுவான், கூட்டிட்டு அவன்கிட்ட கதை சொல்லுவான். और देखो 2 लोग को बिगड़ना है तो 4-5 लोग को पहला बुलाकर कहानी सुनाते। கெட்டு போறவன் தான் மட்டும் கெட்டு போக மாட்டான். जो बिगड़ने वाला खुद तो अकेला बिगड़ता नहीं है। நல்லா இருக்க 4 பேரும் கூப்பிட்டு அவன் காதலையும் தேவையில்லாம அவனையும் கெடுக்கிறது தான் வழியை பார்ப்பான். 10 जो गलत 10 का कार्य बोलकर वो और भी 10 लोग को बिगाड़ते हैं। இது பாருங்க, இந்த 10 பேர் சொன்னா நாங்க அங்க போறோம், அது நீ சொல்றபடி பாலும் தேனும் ஓடுற தேசம் தான் இழுத்தான். ये लोग 10 लोग ने बोला हाँ वो तो है, ये मध और दूध देने वाली देश तो है, फिर भी कर उन्होंने कहा। அவன் இழுத்தானாலே அது அங்க ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான்னு தான் அர்த்தம் இல்லையா? वो इस तरह जिस तरह बोला मतलब उनके मन में और कुछ चीज थी। இவனுக்கு புத்தியே கெட்டு போச்சு 10 பேருக்கும். ये 10 लोगों की बुद्धि तो अलग थी। நாங்க அங்க போனோம், हम गए, அங்க பார்த்தாச்சுன்னா எல்லாரும் பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. वहां पर गए तो सब बड़े बड़े राक्षस के அங்க समान हैं। ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம். आनक के जो कि उसके जो पुत्र को देखे, அங்கே பெரிய பெரிய ஆட்களை நாங்கள் பார்த்தோம். वहां पर बड़े बड़े राक्षसों को देखे। அவங்களுக்கு முன்னால நாங்க வெட்டிக்கிளிகளுமா இருக்கிறோம். उनके समान हम लोग जो टिडिया के समान थे। யாரு தேவனுடைய பிள்ளை? तू कौन है? परमेश्वर की யூதா संतान। கோத்திரத்து சிங்கத்தினுடைய பிள்ளை. यूदा जो है गोत्र की जो है सिंह की जो। हालेलुया हालेलुया। இவங்களுக்கு என்ன காண்டாமிருகத்துவ பலம் இருக்குன்னு இவங்களுக்கு சொல்லி இருக்குது. जो हम देखते हैं कि बैल के जो सांड के जो बल के समान जो बल इनके पास है, இவன் புத்தியும் கெட்டு போச்சுது. इनकी बुद्धि क्यों बिगड़ गई? ஆண்டவர் சொன்ன பிரகாரம் உண்மையிலே நான் வந்து எனக்கு காண்டாமிருகத்துவ பலம் இருக்குன்னு நினைக்கணும். और जैसे परमेश्वर ने कहा जो सांड को जितना बल होता है उतना है करके उसे विश्वास करना है। யுத்தம்
யுத்தம் கர்த்தருடையது. युद्ध परमेश्वर का है, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். परमेश्वर मेरे लिए युद्ध करेगा। தைரியமா போங்க. धैर्य से जाओ। போறத பார்த்து எதிரி வந்து தன்னால பயப்படுவான். तुम जो धैर्य पे जाते हो सामने वाला जो है कि दुश्मन तुम्हें देखकर डरेगा। பயப்படாதே, मत डर, நான் உன்னுடன் இருக்கிறேன். मैं तेरे साथ रहता हूँ। திகையாதே, मत फिर, நான் உன் தேவன். मैं तेरा परमेश्वर, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். बल लेकर तुझे सहायता करूंगा। என் நீதியின் வலகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். धर्मी के हाथों से मैं तुझे संभालूंगा करके परमेश्वर कहते हैं। ஹalleluya, हालेलुया। இதற்கு மேல நமக்கு என்ன வேணும்? इसके ऊपर और क्या चाहिए? இந்த 10 பேரும் வந்து இருந்த மக்கள் எல்லாம் கிண்டி விட்டுட்டான். ये 10 लोगों ने बाकी सारे लोगों को इन्होंने बोलकर उन्हें मतलब हम उसे सब लोगों को बिगाड़ दिया। நாம அங்க போக முடியாது, हम नहीं जा सकते, அவங்களோட சண்டை போட முடியாது, उनसे लड़ नहीं सकते, நாம ஜெயிக்க முடியாது, जीत नहीं सकते, நம்மள ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. हमें तो ये लोग खत्म कर देंगे। இந்த 10 பேர் என்னன்னா 10 लोग कौन है? இவன் ஆண்டவரை நினைச்சு பார்க்கல, परमेश्वर के बारे में नहीं அவனுடைய सोचा, வல்லமை நினைச்சு பார்க்கல, परमेश्वर के सामर्थ के बारे में नहीं सोचा, ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கல. परमेश्वर पर विश्वास ही नहीं किया। இவனை மாம்ச பிரகாரமா பார்த்தான். ये मासिक रीति से देखा, எனக்கு இவ்வளவுதான் பலம் இருக்குது, मेरे पास इतना ही बल நான் है, என்ன செய்ய मैं முடியும்? क्या कर सकता हूँ? இவனா யுத்தம் பண்ணுனா? ये क्या ये युद्ध किया क्या? செங்கடல போகும்போது ஆண்டவர்ல யுத்தம் பண்ணினாரு. और लाल समुद्र जाने में परमेश्वर ने युद्ध किया, எகிப்தில இருந்து ஆண்டவர்ல யுத்தம் பண்ணி வெளியே கொண்டு வந்தாரு. विश्व से परमेश्वर ने युद्ध कर இவன் लिया। ஆண்டவரை தானே விசுவாசித்திருக்க इसे तो வேண்டும். परमेश्वर पे ही विश्वास करना है। இந்த 10 பேர் மக்களை கிண்டி விட்டார்கள். इस 10 लोगों ने बाकी सब लोगों को ये सब चीजें बोलकर उन्हें हम देखते कि उन्हें बिगाड़ இந்த दिया। 10 பேர் மக்களை கிண்டி விட்ட உடனே ये 10 लोग वहां पर बोलते ही அவர்கள் அங்கேயே அழ ஆரம்பித்து விட்டார்கள். वे लोग रोने लगे, அவர்கள் அங்கே வந்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். वे लोग कुटकुटाने लगे। அங்கே ராட்சத பிரதியான ஏனாக்கின் புத்திரையும் பார்த்தோம் என்று वहां சொல்லுகிறார்கள். पर राक्षस जैसे जीतने वाले एनाक के जो पुत्र थे कर वहां पर लिखा है। இந்த மக்களுக்கு எப்படி சொன்னா இவங்க நம்புவாங்க? ये लोग कैसा बोलेगा तो लोग भरोसा करेंगे कर उन्होंने ऐसा किया। ஆனா ஒருத்தன் கெட்டு போனா 10 பேருக்கு போனை போட்டு என்ன வார்த்தை சொன்னா இவங்க நம்புவாங்கன்னு சொல்லி கரெக்டா சொல்லுவான். ये अगर किसको दूसरे को बिगाड़ना है तो बरोबर फोन लगा क्या बोलेगा तो ये मानेगा करके उसे बिगाड़। அவன் இப்படி ஆரம்பிக்கும் போதே பிசாசின் ஆவி கூட சேர்ந்து தான் அந்த வேலையை செய்யும். चालू करते से भी शैतान की एक जो आत्मा के साथ ही वो लोग जुड़कर एक काम करते। தேவன் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். हम बहुत ध्यान से रहना है, நம்ம ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டும். आत्मा से भरकर रहना है। இப்படி அவர்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல காணப்பட்டோம். और हम देखते कि उनके सामने तो हम बहुत छोटे थे। இப்படி தாம் சுற்றி பார்த்து அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினால்னு வேதத்தில் எழுதி இருக்கு. और यहाँ पर शास्त्र में कहा गया जहाँ पर देख के उसके बारे में गलत चीज उन्होंने बताया। என்ன செய்தி? துர்ச்செய்தி. गलत जो है वो उसके बारे में उन्होंने चीज बताया। ஆவியான எழுதி வச்சிருக்கிறார். और परमेश्वर ने यहाँ पर आत्मा परमेश्वर ने लिख कर रखा அவங்க है। உண்மையான செய்தியை தான் சொல்லி இருக்கணும். और वे सही जो है कार्य ही बताना था। கள்ளத்தனமா உள்ளவங்களபடினால உடனே துர்ச்செய்தி வந்து பரப்புறாங்க. और इन्होंने मतलब झूठ वगैरह सब कहा करके इन्होंने गलत कार्य को फैला दिया। நம்ம சீமா சகோதரி சொன்னார்கள். और यहाँ पर सीमा बहन ने कहा தானா சபாதி என்ன சபாதி ஒண்ணும் கிடையாது நாங்க நினைச்சோம். और हमने सोचा कि थाना का कलीसिया क्या कुछ नहीं है, छोटा है कर हमने இங்க सोचा। வந்து பார்த்த பிறகுதான் தெரிகிறது यहाँ पर आने के बाद ही पता चला ஆண்டவர் இங்கே கிரியை செய்கிறார். यहाँ पर परमेश्वर क्रिया करता है। நல்ல மேய்ப்பரை கொடுத்திருக்கிறார். उन्होंने एक चरवा को दिया அந்த ஜனங்களை அறிவோடும் புத்தியோடும் நடத்துகிறார்கள் என்று அவர்கள் வந்த ஒரு நாளிலே அறிந்து கொண்டார்கள். वे एक दिन में उन्होंने समझा कि उनको चलाने के लिए परमेश्वर ने सही चरवा दिया। ஹalleluya. हालेलुया। உங்களுக்கு வருஷங்கள் கணக்காக நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். मैं सालों से मैं तुम्हें प्रचार कर रहा हूँ। ஒரு நாளிலே அவர்கள் கண்டு கொண்டார்கள். एक दिन में वे समझ लिए। இன்னும் அநேகர் ஏன் கண்டு கொள்ளவில்லை? बहुत सारे लोग अभी तक क्यों नहीं जाने? கண்டு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तुम लोग जान लेना कर परमेश्वर தேவன் அனுப்பி இருக்கிறார் என்றால் தேவன் அந்த வேலை செய்யும்படி அனுப்பி இருக்கிறார். परमेश्वर ने भेजा है तो काम करने के लिए परमेश्वर ने भेजा है। அதற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். उसके लिए परमेश्वर ने अभिषेक किया है, அதற்காக அதிகாரம் उसके கொடுத்திருக்கிறார். लिए अधिकार दिया है, இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். इस सेवकाई को करना है करके परमेश्वर ने कहा है, அவரே இருந்து செய்து கொண்டிருக்கிறார். वही रहकर करता है। அப்படிதான் மோசேயை அனுப்பினார். ऐसी मूसा को भेजा। எனக்கு பேச வராது என்று சொன்னார். वो बोला मुझे बात करने को नहीं आता, என்ன சரியா பேசிட मैं மாட்டேன். सही से बात नहीं करता। கடைசியில் எல்லாம் சொல்லி பயந்து போய் வேற யாரையும் அனுப்பிட்டார். तब वो बोले कि डर कर उन्होंने बोला और किसको भेजो। ஆண்டவருக்கு கோபம் வந்தது. परमेश्वर को ஆண்டவர்ல ஒன்ன கொண்டு தான் அதை செய்வேன். तुझे लेकर ही करूंगा। அப்ப என்ன ஊழியத்தை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு வரல நானும் 2 தடவை பயந்து வரலன்னு சொல்லிட்டேன். मैं भी ऐसी मुझे परमेश्वर ने सेवकाई में बोला, मैं 2 बार नहीं मना कर दिया। ஆண்டவர் என்னோட பேசினார். परमेश्वर ने बात किया, இப்படித்தான் எனக்கு நீ வந்து ஊழியம் செய்யணும். ऐसे ही तू सेवकाई करना कर बोला। போர் சேவன் எனக்கு ஊழியம் செய்யணும்னு இடத்துல வாக்கு வாங்கினார். और तू एक युद्ध से लड़कर मेरे लिए सेवकाई करेगा, परमेश्वर ने मेरे से
वादा लिया, நான் பயந்துதான் இருந்து வாக்கு கொடுத்தேன். मैं डर कर ये वादा परमेश्वर को दिया। நம்முடைய தலைமை அவர்கள் சொன்னார்கள், और बड़ाइया ने कहा, ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு என்று அழைத்தால் परमेश्वर ने तुम्हें अगर सेवकाई के लिए बुलाया तो கண்டிப்பாக நீங்கள் அந்த ஊழியத்தை செய்ய इससे வேண்டும். तुम्हें सेवकाई करना है। உங்களுடைய இயலாமை குறித்து நீங்கள் நினைக்கவே வேண்டாம். तुम्हारे जो बाकी कार्य को देखकर तुम्हें ना नहीं करना है। அதற்கு முன்பு நான் பொன்னை வாயனாகத்தான் இருந்தேன். इसके पहले तो मैं सही से बात नहीं कर सकता था। ஊழியத்துக்கு வந்த பிறகு கம்ப்ளீட்டா எல்லாம் டோட்டலா மாறி விட்டது. में आने के बाद पूरी बंद हो गई। இன்னைக்கு நான் உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிக்கொண்டே இருப்பேன். अभी तो मैं 2-3 घंटा बोलो तभी मैं बात कर सकता हूं। ஹalleluya, हालेलुया। அது கர்த்தரால் ஆயிற்று. ये परमेश्वर से हुआ। ஹalleluya, हालेलुया। நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி मैं இருக்கிறார். मूसा के साथ जैसा था वैसे तेरे साथ रहूंगा करके परमेश्वर ने कहा। மோசேயோடு இருந்தது போல என்னோட கூட இருக்கிறார். मूसा के साथ जैसा था परमेश्वर से मेरे साथ கொஞ்ச है। நாள்ல अनेक காரியங்களை கவனித்துக் கொண்டே வருகிறேன். कुछ दिन से मैं बहुत सारा कार्य देख कर आता அன்று हूं। இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண அதே கர்த்தர், उस समय जो इस्राएलियों के लिए युद्ध किया परमेश्वर, அதே கர்த்தர் वही परमेश्वर எனக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று அறிந்து वो கொண்டிருக்கிறேன். मेरे लिए भी युद्ध करता है करके मैं देख रहा हूं। ஹalleluya, हालेलुया। எனக்காக மாத்திரமல்ல, मेरे लिए ही नहीं, நாம் ஒவ்வொருவருக்காக அவர் யுத்தம் हम பண்ணுகிறார். सब एक लोगों के लिए युद्ध कर रहे हैं। வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. वचन की आधीन मानकर चलना हमारा कार्य है। இவர்கள் சொல்லிதான் விட்டார்கள். लोगों ने केवल बोला, செய்தியை காதில் தான் கேட்டிருக்கிறார்கள். लोग केवल कान से सुने, இன்னும் அந்த பாலனின் ஒரு தேசத்து போய் பார்க்கவில்லை. बाकी लोग तो वहां पर जाके देखे भी नहीं। அப்பொழுது சபையார் எல்லாரும் और सब कलीसियावासियों கூக்குரல், ரொம்ப கூக்குரல் விட்டாங்க. எல்லாரும் ஓடு கூக்குரல் விடுதார்கள். ये सब लोग एक मात्र से चिल्लाकर रोए कर देखे। புலம்பினார்கள். वहां पर कुड़कुड़ाए, बड़बड़ाए। ஜனங்கள் அந்த ராத்திரி முழுதும் தூங்கல, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. वे लोग रात भर रोए, वे लोग सोए नहीं। இந்த இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக அவர்கள் உடனே முறுமுறுக்கிறார்கள். ये इजराइल वाले लोग जो है मूसा और उसके सारे लोग के विरोध कुड़कुड़ा रहे हैं। என்னாகமம் 14 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். 14:2 को पढ़े। இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்துல செத்து போனால் நலமாயிருக்கும். பாருங்க, இந்த வனாந்தரத்துல செத்தாலும் நலம். यहाँ पर लिखा गया, और सब इजरायली मूसा और हारून पर बुड़बुड़ाने लगे और सारी मंडली उनसे कहने लगी, भला होता कि हम मिस्र में ही मर जाते या इस जंगल में ही मर जाते। அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के लोग, யாருக்கும் தவறான செய்திகளை சொல்லி விடாதீர்கள். किसी को गलत कार्य मत बोलो। அவர்கள் தவறான செய்தியை பரப்பினார்கள். वे लोग गलत कार्य को फैलाए। அதை கேட்டு இந்த வனாந்தரத்துல செத்தாலும் நல்லது சொல்லிவிட்டார். ये लोग कह दिए, ये सुनकर कह दिए कि ये जंगल में मरना ही सही है कर कह दिया लोग। எங்களை சாகுபடி அங்க கொண்டு வந்து या मरने के लिए ले आए हमें। இந்த வனத்துல செத்தாலும் நல்லதுதான். जंगल में मरेंगे तो भी सही है। நாங்கள் பட்டயத்தால் மடிம்படிக்கு எங்களை கொண்டு வந்தீரா? क्या हम क्या ये तलवार से मरवाना हमें चाहते थे? எங்களுடைய பெண்ணும் எங்களுடைய மனைகளும் பிள்ளைகளும் சாகுபடி அங்க கொண்டு क्या வந்தீரா? हमारे स्त्री और बाल बच्चे को लूट कर मार डालने के लिए ले आया? கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? ये परमेश्वर ने ये देश में क्यों ले आया? புத்தி எவ்வளவு கெட்டு போச்சு பாருங்க. उनकी बुद्धि देखो कैसा हो गया। அற்புதங்களை அதிசயங்களை செய்து ஆண்டவர் நடத்தி கொண்டே வருகிறார். अद्भुत और आश्चर्य काम करके परमेश्वर अब भी ले आया। ஆகாரத்தை கேட்டார், ஆகாரத்தை கொடுத்தார். खाना को पूछा तो खाना दिया। ஆனா கீழ்ப்படிறது இல்ல. आदिन नहीं माना। இந்த அப்பத்தை கொடுத்தாரு பாருங்க. देखो वो रोटी तो दिया, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அவ்வளவுதான் எடுக்கணும். एक एक दिन जितना चाहिए उतना ही लेने के लिए बोला। மிச்சம் வச்சாச்சுன்னா புழு பிடிச்சு நாரிடும்னு சொல்லி இருக்கிறார். उसको अगर तुमने ज्यादा ले लिया तो कीड़ा पड़कर वो बास आएगा। அப்பவுமே இந்த கீழ்ப்படியில பாருங்க. फिर भी ये लोग नहीं माने। சிலவங்க எடக்கு பண்ணிக்கிட்டு அதுலயும் மிச்சம் வச்சு பார்த்து நாரி கிடந்தது. और कुछ लोग उसमें भी जाकर ले आए, फिर उसमें कीड़े पड़ी और वो बास आने लगी, दुर्गंध। எல்லாரும் சில பேருக்கு இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச நோய். और देखो कुछ लोग तो ऐसे ही करता रहता है। திருப்பியும் சொல்லுகிறார், और वापस कहता है वो 6வது நாள் வந்துட்டுனா நீ 2 மடங்கு எடுத்து வைக்கணும். वो कहते हैं कि छठवां दिन आया तो 2 भाग निकाल के रखो। அன்னைக்கு அந்த 2வது மடங்குல புழு பிடிக்காது. उस दिन वो दूसरे भाग पर जो है, இது ஆண்டவருடைய சட்டம். ये परमेश्वर की आवाज। அது எதுக்கு ஆண்டவர் முதல் நாள் வச்ச புழு பிடிச்சு இன்னைக்கு பிடிக்கல? இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க கூடாது, கேட்க முடியாது. ये परमेश्वर ने पहले जो किया था, उन्होंने बोला कि ज्यादा रख देगा तो कीड़ा नहीं पड़ेगी, जो छठवें दिन में क्यों हो रहा है करके ऐसा पूछना नहीं है। நீ ஆண்டோட வாக்கு உள்ளபடியே நீ நம்ப வேண்டும். परमेश्वर की वचन जैसा कहती है उससे भरोसा करना है। 7வது நாள் ஓய்வு நாள்.
सातवां दिन विश्राम का दिन है। ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகக்கூடிய நாள். परमेश्वर को धन्यवाद करने वाला दिन है। உனக்கு 6வது நாளில 7வது நாளுக்குள்ள சேர்த்து தந்து விட்டபடியா छठवें दिन में परमेश्वर ने 7वें दिन के खाना भी दे दिया, इसलिए நீ 7வது நாள் 6வது நாள் சேர்த்து வச்சிட்டு உனக்கு தந்துருவாரு. 7வது நாள் கோயிலுக்கு போ, ஆண்டவரை துதி. इसलिए तो 7वें दिन कलीसिया जा, परमेश्वर को धन्यवाद दे। அப்பவும் அந்த ஜனங்கள் கீழ்ப்படியல. लोगों ने फिर भी नहीं सुना। 7வது நாள் போய் அங்க தேடிட்டு இருக்காங்க. 7वां दिन भी जाकर ढूंढ रहे, 7வது நாள் தான் அந்த அப்பம் வந்து வானத்துல இருந்து கீழே விழாத. और 7वां दिन तो वो रोटी ऊपर से गिरेगी भी नहीं। எவ்வளவு முட்டாள்தனமான காரியம் பாருங்க. कितनी मूर्खता की कार्य देखो, இப்பதான் செஞ்சிருக்காங்க அவங்க. ऐसे किया है। அங்க பார்த்தோம் என்றால் ऐसे देखे तो பின்பு அவர்கள் சொன்ன ஒரு தலைவன் ஏற்பட்டு திரும்பி போயிரும் சொல்லுகிறார்கள். वे कहते कि एक नेता बनाएंगे, वापस लौट जाएंगे। ஆண்டவர் அற்புதமான தேவன். और परमेश्वर कितना अद्भुत आश्चर्य 40 வருஷம் நடத்தினார். परमेश्वर ने 40 साल तक चलाया। ஆண்டவருக்கே கோபம் வந்து விட்டது. परमेश्वर को क्रोध आया। மோசேயும் ஆரோனையும் கல்லதுக்கு எரிய போறாங்க. मूसा और हारून को पथरवा करने गए। ஆண்டவருக்கு கோபம் வந்ததால் கோபம் வந்து விட்டது. और परमेश्वर को हम देखते कि वहां पर क्रोध उठी कर எத்தனையோ முறை மன்னித்து பார்த்தார். कितने बार परमेश्वर ने उन्हें माफ किया। உங்கள் பிதாக்கள் இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் இந்த வனாந்தரத்தில் விழும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். और परमेश्वर ने कहा है कि इनको छोड़ दो, इधर ही मार डालते जंगल में। எப்புனேன் குமாரனாகிய காலேபும் और जो कालेब जो है, அவர் யோசுவா மாத்திரம்தான் அந்த கானானுக்குள் பிரவேசிப்பார்கள். ये कालेब और यहोशू ही इस कनान पर प्रवेश करेंगे करके परमेश्वर ने कहा। தேவனாகிய என்னை விசுவாசித்தார்கள். परमेश्वर जो मुझे उन्होंने विश्वास किया, அவர்கள் கண்டிப்பாக அதற்குள் பிரவேசிப்பார்கள். वे लोग उसमें निश्चय प्रवेश करेंगे। நீங்கள் பிரவேசிக்க आप लोग மாட்டீர்கள். तो प्रवेश नहीं करोगे। உங்கள் பிரேதங்கள் இந்த வனாந்தரத்திலே விழும். आपकी जो है कि आपकी जो सारी जो है चीजें, शव जो है, ये जंगल पर गिरेगी। அப்பதான் சொன்னார், நீங்க சுற்றி பார்த்த 40 நாள் கணக்கு பிரகாரம் 40 दिन जैसा बोला है। 34 வசனத்தை வாசிக்கலாம். और 34 को पढ़े। நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லெக்கத்தின்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். என் உடன்படிக்கை வந்த மாறுதலை நான் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணியிருந்தேன். और मैंने तुमसे साथ जैसा हम लिखा कि जितने दिन तुम उस देश से भेद लेते हो, अर्थात 40 दिन उनकी गिनती के अनुसार दिन पीछे 1 वर्ष, अर्थात 40 वर्ष तक तुम अपने अधर्म का दंड उठाए रहोगे। தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தினேன். माँ के पेट के मतलब कोख में थे तब से मैं तुम्हें उठा कर लिया हूँ। உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். माँ के कोख में जब तुम जन्म हुए तब से मैं तुम्हें ले आ रहा हूँ। முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். तुम्हें बुढ़ापे तक मैं देखूंगा। நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். तुम्हारे बाल पकने तक तुम्हें संभालूंगा। நான் அப்படி செய்து வந்தேன். मैं वैसे करते आया, இனிமேலும் நான் அப்படி செய்வேன். और भी मैं ऐसा करूंगा। இனிமேல் உங்களை ஏந்துவேன். फिर आगे भी तुम्हें उठाऊंगा, உங்களை சுமப்பேன். तुम्हें उठाऊंगा, உங்களை தப்புவிப்பேன். मैं बचाऊंगा। இப்படி சொன்ன உடன்படிக்கையை ऐसे परमेश्वर ने बताया। ஆண்டவர் இங்கே மாற்றி விடுகிறார். ये परमेश्वर यहाँ पर बदल देते हैं। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால், क्यों? क्योंकि परमेश्वर की वचन की கர்த்தருடைய வார்த்தையை எதிர்த்து நின்றபடியால், परमेश्वर के वचन की उल्लंघन खड़े हुए, கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய மோசேயும் ஆரோனும் கல்லதுக்கு எரிய போனபடியால், मूसा और हारून के विरुद्ध पथरवा करने के, इसीलिए நம்ம இங்கே பார்த்தோமானால் यहाँ पर देखते हैं। 36 வசனத்தை வாசிக்கலாம். 36 को पढ़े। அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லாரும் அவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்ததியின் வார்த்தையினால் பாதையினால் செப்பார்கள். என்ன எழுதியிருக்கு பத்தியா? தேசத்தை சோதித்து பார்க்க அனுப்பினவர்கள் சொன்ன துர்ச்செய்தி பரப்பினார்கள் அல்லவா? और जो है कि तुम्हें देश के लिए मैं तुम्हें देखने के लिए बोझा, तुमने गलत जो कार्य तुमने लोगों के बीच में फैलाया। அந்த மக்கள் கர்த்தருடைய சந்தையில் விழுந்து செத்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. ये लोग परमेश्वर के वहां पर लोग गिरकर मर पड़े कर देखते हैं। அப்ப 40 நாள் தான் இங்க இருந்து இந்த கானான் தேசத்துக்கு போறதுக்கு. 40 दिन यहाँ से कनान जाने के लिए। இவங்க கீழ்ப்படியானால எத்தனை வருஷம் அங்க இருந்தாங்க? ये आदि नहीं माने, इसलिए कितने दिन थे? 40 வருஷம், 40 साल थे वहां पर। அப்ப உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், ஒரு வருஷத்துல வர வேண்டிய ஆசீர்வாதத்தை और 1 साल में तुम्हारे लिए आने वाला आशीष, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாவிட்டால், परमेश्वर के आदि नहीं माने तो, ஊழியக்காரர் சொல்லை கேட்காவிட்டால், सेवक को कहते नहीं सुने तो, எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க பெற போறீங்களோ ஆண்டவருக்கு தான் தெரியும். कितना साल के बाद तुम पाओगे परमेश्वर को ही पता है। ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். परमेश्वर ने भलाई को तो रखा நீங்கள் है, பெற்றுக்கொள்ள வேண்டும். ये लोग तुम्हें पाना है। இவ்வளவு பேரும் ஞானஸ்நானம் பெற்றவங்க தான். इतने लोग तो देखो बपतिस्मा पाए लोग हैं। அவன் ஞானஸ்நானம் பெற்றவங்க தானே? ये लोग बपतिस्मा पाए ना। விடுதலை வந்தவங்க எல்லாரும்
ஞானஸ்தானம் जो பெற்றவங்களா? छुड़ाए लेकर आए थे वे सब बपतिस्मा पाए। ஞானஸ்தானம் பெற்றவங்களா பெறாதவங்களா? क्या बपतिस्मा पाए या नहीं? பெற்றவங்க தான். बपतिस्मा पाए। அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெற்றாங்களா பங்கு பெறலையா? रोटी और प्याला पर भागी लिया नहीं लिए? பங்கு பெற்றாங்களா? ये लोग भागी लिया नहीं? அப்பத்திலும் ரசம் பங்கு பெற்றாங்களா? உங்களுக்கு டவுட் வருது இல்லையா? आपको शंका आ रही है, நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். मैं आगे वचन बताता அவங்க हूँ। அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெற்றாங்க. वे लोग रोटी तोड़ने और प्याला में भाग लिए। எல்லாரும் you should be very careful. आप सब लोग को ध्यान देना है। நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, उद्धार पाए, தேவனுடைய பிள்ளைகளா மாறி இருக்கீங்க. परमेश्वर के संतान बने, நீங்க அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெறுகிறீங்க. रोटी और प्याला पे भाग लेते हो, பி கேர்ஃபுல். ध्यान से रहना है, ரொம்ப கவனமாக இருக்கணும். बहुत ध्यान से रहना है। இவங்கள ஞானஸ்தானம் பெற்றார்கள். ये लोग बपतिस्मा पाए, ஞானஸ்தானம் பெற்றாங்களா? அது ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா உங்களுக்கு? उनको बपतिस्मा दिया था क्या? ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா? இப்படி கேட்டோன்னு உங்களுக்கு டவுட் வந்துட்டு இல்லையா? நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். मैं तुम्हें वचन बताता हूँ। 1 கொரிந்தியர் 10 அதிகாரம். 1 कोरिन्थियों 10, அங்கே என்ன எழுதியிருக்கு என்றால், वहां पर क्या लिखा है? இப்படி இருக்க சகோதரரே, हे भाइयों, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், और तुम लोग मैं ये चाहता हूँ कि तुम लोग किस बात से अनजान இது யாருக்கு? रहो, நமக்கு எழுதியிருக்குது. और हमारे लिए लिखा है। சகோதரர்களே, और हे भाइयों, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார். आप लोग को क्या जानना है ये मैं चाहता हूँ। நம்முடைய பிதாக்கள் எல்லாரும், हमारे बाप दादे, அவங்கதான் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்த ஜனங்க. इजरायली के लोग जो हमारे बाप दादो, எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தாங்க. ஆண்டவர் இந்த மேகமா நின்னார்கள், அதுக்கு கீழே सब लोग இருந்தார்கள். बादल के नीचे आए, परमेश्वर बादल के समान थे, उसके नीचे आए। எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். सभी लोग समुद्र के बीच से पार होकर आए। எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். सभी लोग बादल में और समुद्र में मूसा के द्वारा बपतिस्मा लिया कर लिया है। ஹalleluya. हालेलुया। அவன் ஞானஸ்நானம் பெற்றாங்களா பெறலையா? बपतिस्मा पाए या नहीं? ஞானஸ்நானம் பெற்றார்கள். बपतिस्मा पाए। என்ன, எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை सभी புசித்தார்கள். लोग एक आत्मिक भोजन किया। எல்லாரும் அப்பத்துல பங்கு பெற்றிருக்கிறாங்க. सभी लोग वहां पर है कि रोटी है। எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். सभी लोग एक आत्मिक जल पिया, என்ன, அந்த ரசம் இருக்குல்ல, प्याला पिया, ரத்த கடமை ரசம் எல்லாரும் அவர்கள் குடித்தார்கள். सभी लोग पिया। எப்படி எனில், ऐसे அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலின் தண்ணீரை குடித்தார்கள். क्योंकि उनके साथ आत्मिक चट्टान से पीते थे। யார் அந்த கண்மலை? கிறிஸ்து. वो चट्टान कौन था? वो मसीह। இயேசு கிறிஸ்து வந்த அப்புறம் இன்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் எடுக்கோம். आज यीशु मसीह आने का आज हम बपतिस्मा लेते। அன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்து கூட வந்தாரு, அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தார்கள் என்று இங்க எழுதப்பட்டுள்ளது. वही यीशु मसीह उनके साथ भी थे, वे भी बपतिस्मा पाए करके लिखा गया है। அப்பத்தை புதுசம் ரசத்தை பண்ண அவங்க 10 பேரும் தேவனுடைய சண்டை விழுந்து செத்தான் எழுதி இருக்குது. वे प्याला रोटी खाकर प्याला पीकर भी वो परमेश्वर के समूह पर गिर पड़े। அவன் ஞானஸ்நானம் பெற்றவன், बपतिस्मा पाए, அந்த பந்தியில பங்கு பெற்றவன். वे प्रभोजन में भाग लिया है। இதெல்லாம் எதுக்கு எழுதி இருக்கு? நீங்கள் அறிய வேண்டும். ये क्यों लिखा गया? आप लोग को जानना है இப்ப इसलिए। நாம இருக்கிறோம், अभी हम भी है, நாமளும் அப்பத்துல பங்கு பெறுகிறோம், हम भी रोटी में भाग लेते, நாம ரசத்துல பங்கு பெறுறோம். प्याला पर भाग लेते। கவனம் தேவை. और ध्यान से रहना बहुत आवश्यक है। பாவத்தோடு இதுல பங்கு பெறக்கூடாது. पाप के साथ इसमें भाग नहीं लेना है। மீறுதலோடு கூட இதுல பங்கு பெறக்கூடாது. उल्लंघन के मन के साथ इसमें भाग नहीं लेना। அப்படி பங்கு பெற்றால் என்ன என்பது வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ऐसे भाग लेंगे तो क्या करके शास्त्र पे लिखा है। அதனால் வருகிற தண்டனை பயங்கரமா இருக்கும். उसके द्वारा आने वाली दंड बहुत ज्यादा है। இன்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். तुम्हें पता नहीं रहेगा वो कब அந்த होगा। 10 பேருக்கும் கொஞ்ச நாள் தெரியவில்லை தானே. 10 लोग को तो थोड़े दिन तक पता नहीं चला। அவன கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய சண்டை விழுந்து செத்தார்கள் என்று वे लोग எழுதப்பட்டுள்ளது. परमेश्वर के वचन के उल्लंघन चले, परमेश्वर के समूह पर गिरकर मर गए कर देखते हैं। ஞானஸ்நானம் பெற்றார்கள், बपतिस्मा पाए அப்பத்தில் புசித்தார்கள், और जो रोटी में खाए, அந்த தண்ணீரில் அவர்கள் வந்து அந்த இதில் அவர்கள் பானம் பண்ணினார்கள். प्याला में वे भाग लिए। அந்த கண்மலை கிறிஸ்துவே. उस चट्टान मसीह है। அப்படி இருந்தும் ऐसा होकर भी அவர்களில் அதிகமான்கள் பேரிடத்திலே தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. उनमें से बहुत सारे लोगों से प्रभु प्रसन्न नहीं हुआ करते। ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். इसलिए जंगल में वे मर गए कर देखते हैं। இது புதிய ஏற்பாட்டுள்ள நமக்கு தான் ये எழுதப்பட்டிருக்கிறது. नया करार के हमें लिखा गया। ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். बहुत ध्यान से रहना है। எப்படியும் தேவனுடைய பிரமாணத்தை மீறி விடலாம், कैसे भी परमेश्वर के प्रमाण के विरुद्ध चले, தேவனுடைய வசனத்தை மீறி நாம் நடக்கலாம், कैसे भी उसके विरुद्ध चले, துணிந்து நாம வந்து அந்த திருப்பந்தியிலே பங்கு பெறலாம். और हम जाकर कोई निडर रहकर वो प्रभोजन में भाग ले। ஆண்டவர் நீங்கள் கணக்கு கொடுத்து ஆக வேண்டும். परमेश्वर को आपको परमेश्वर को जवाब देना है। சபையை ஸ்தாபித்த நாளிலிருந்து ரொம்ப கவனமாக இதை குறித்து போதித்திருக்கிறார்கள். और जब से इस कलीसिया की आरंभ हुई तब से इस चीजों के बारे में बहुत ध्यान से हमने प्रचार किया है। அதனால இப்போ நமக்கு வாணி,
इसलिए हमारे लिए एक चेतावनी है। அவர்கள் இச்சித்தது போல ये लोग जिस तरह इच्छा किए, நாமும் பொல்லாங்கனகளை இச்சியாதபடிக்கு हम भी बुरे चीजों पर लालच ना करें। இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டுள்ளது, ये हमारे लिए दृष्टांत के समान लिखा गया है, எச்சரிப்பாக எழுதப்பட்டுள்ளது। चेतावनी के समान लिखा गया है। ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள்। लोग खाना पीना उठना खेल कूदना इसमें लगे थे। இன்னைக்கு நாம் பார்க்கும்போது இன்னைக்கு நிறைய சபைகள்ல பார்த்தா அப்படித்தான், அவர்கள் பண்டிகை போற வீட்டுக்கு குடிக்கவும் வெறிக்கவும் விளையாடவும் வைக்கவும் बहुत सारे कलीसिया हम देखते कि कलीसिया तो जाकर आते, उसके बाद आने के बाद खाना पीना पीना सब कुछ करते। फिर அவர்கள் விக்கிரகக்காரரானது போல நீங்களும் அப்படி ஆகாதிருங்கள்। ये लोग जिस तरह मूर्ति पूजक हो गए वैसा तुम मत होकर के लिखा है। அவர்கள் ஒரே சிலர் வேசித்தனம் பண்ணி, कोई लोग हम देखते कि ये वहां पर विचार कर சிலர் தான் எழுதப்பட்டுள்ளது, कुछ लोग ही लिखा है, எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சொல்லவில்லை। सभी लोग के बारे में नहीं लिखा। அந்த கூட்டத்தில் சிலர் இருக்கத்தான் செய்வார்கள்। झुंड में तो कुछ लोग ऐसे होंगे। வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் அவர்கள் இறந்து போனார்கள் எழுதப்பட்டுள்ளது। एक दिन में 23,000 लोग मरे कर दिखते। அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக என்று எழுதப்பட்டுள்ளது। ऐसे ही हम भी यहाँ पर नहीं व्यभिचार नहीं करेंगे करके लिखा गया है। அதில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள்। उसमें कुछ लोगों ने मसीहा को परीक्षा देखा। அப்பத்தை ரசத்தையும் குறிச்சிட்டு மனம் போல அவங்க ஜீவிச்சிட்டு திருப்பி அதுல ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பார்த்தார்கள்। देखो प्याला और जो है रोटी खाकर परमेश्वर के विरुद्ध चलकर फिर परमेश्वर को ये लोग टेस्ट कर रहे हैं। அவர்கள் பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள்। वे लोग है सर्प के द्वारा मारे गए। அதுபோல நாம் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக। वैसे परमेश्वर को हम इस तरह की परीक्षा न करें। அவர்கள் சிலர் முறுமுறுத்தார்கள்। उनमें से कुछ लोग कुटकुटाए, சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டார்கள்। वे वहां पर मारे गए कर देखते हैं। அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள்। ऐसे आप भी मत कुटकुटाओ। இவைகள் எல்லாம் और यहाँ पर சாட்சியாக திருஷ்டாந்தமாக ये सब दृष्टांत की रीति से அவர்களுக்கு சம்பவித்தது। और उनको जिस तरह हुआ था, நல்லா அறிஞ்சுக்கங்க, அவர்களுக்கு சம்பவித்தது जिस तरह उन्हें हुआ, இந்த உலகத்தின் முடிகாலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது। दुनिया के अंत समय पर हमें भी एक चेतावनी के समान लिखा गया है। புரியுதா எல்லாத்துக்கும்? अब आपको सब कुछ समझ आया होगा। அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க, वे लोग भी बपतिस्मा அப்பத்துல பங்கு பெற்றாங்க, रोटी में भाग लिए, திராட்சைரசத்துல பங்கு பெற்றாங்க, प्याला में भाग लिए, ஆனா ஆண்டவருடைய சட்டத்தெல்லாம் மீறி நடந்தாங்க। परमेश्वर के वचन के அதனால இப்படி எல்லாம் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் தான் எழுதப்பட்டுள்ளது। नाश कर लिखा गया। அவங்களை தூக்கி வச்சு ஆண்டவர் முத்தம் கொடுத்துட்டு இருந்தாருன்னு இங்க ஒன்றே எழுதவில்லை। परमेश्वर ने चुम्बन दिया कर लिखा नहीं गया। ரொம்ப கவனமா இருக்கணும்। आपको ध्यान रहना है। இப்படி இருக்க ऐसा होकर தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் और जो सोचता है कि मैं खड़ा हूँ, விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன்। वे कहीं गिरना पड़े करके ध्यान से रहना। நான் தவறு செஞ்சுட்டு பாவம் செய்து திருவந்திலும் பங்கு பெறுறது என்று நீ ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருந்தா, और मैं गलत भी करूंगा, मैं प्रभुजन में भाग लूंगा करके सोच के रहा, நான் நிற்கிறேன் நீ எண்ணுகிறாய்। तुझे लग रहा है मैं खड़ा हूँ, நிற்கிறேன் எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன்। लग रहा है कि मैं खड़ा हूँ, ना गिरे बिना संभाल कर रहना। நீ ரட்சிக்கப்பட்டாகி விட்டது, उद्धार तो पा लिए। சரி அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆயிருக்கும், क्या पानी मिलने के लिए थोड़ा देरी हो, இறைச்சி கொஞ்சம் லேட் ஆயிருக்கும், मांस मिलने के लिए समय मिला, அது சில சோதனைகள் வரலாம், कुछ वहां पर परीक्षा आई। ஆண்டவரை தான் பற்றி நிற்க வேண்டும்। परमेश्वर को धर कर रहना है। ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहते हैं? மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வரவில்லை। मनुष्य को जो भी जितनी परीक्षा थी उसके विरोध कोई परीक्षा तुम्हें नहीं आती है। ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சோதனைகள் டெஸ்ட்கள் வருகிறது। हर एक की जिंदगी में एक परीक्षा आती है। அந்த சகோதரன் சொன்னது போல எனக்கு வந்தது ஆண்டவர்ட்ட கேட்டா ஆண்டவர் சொன்னாரு இன்னைக்கு நான் ஸ்திரமா இருக்கிறேன்னு சொல்லுகிறார்। वो भाई ने कहा मेरे को जिस तरह की परीक्षा आई तो परमेश्वर से पूछा, परमेश्वर ने मुझे कहा कि तुझे इसमें बल देने के लिए ऐसा सब आ रहा है। அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தனா ஆண்டவர்ல முறுமுறுக்கும், ஊழியக்காரன்ட்ட முறுமுறுக்கும், என்ன சபை என்ன இது எதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ऐसे अगर ये किए बिना ये क्या कलीसिया है, क्या सेवक, ये सब बोलते रहेंगे, நீங்க ஆண்டவர்ல ஸ்திரப்பட முடியாது। परमेश्वर में आप वापस ஆண்டவர்ல மேன்மையா கொண்டு போன இடத்துக்கு நீ மேன்மையா போய் சேர முடியாது। परमेश्वर तुम्हें ऊंचे उठाने की योजना किए होगी, वो योजना पर नहीं தேவன் जा உண்மை सकते। உள்ளவர், परमेश्वर सच्चाई पर திராணிக்கு மிஞ்சி உங்களை சோதிக்க மாட்டார்। तुम्हारे जो बल के ऊपर तुम्हें परीक्षा नहीं करेगा, சோதனையோட தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார்। परीक्षा के साथ बच निकलने के लिए रास्ता भी बताएगा। ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, इसलिए मेरे प्रियो, இந்த தவறுகளை நீங்கள் செய்யாதீர்கள் என்று எழுதி यहाँ पर ये வைக்கப்பட்டுள்ளது। कार्य मत करो कर यहाँ पर लिखा रखा है। பாருங்க, கீழே எழுதியிருக்கு பாருங்க, இதே இதுல தான் எழுதி இருக்குது। इसी में नीचे लिखा है, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது हम जो அல்லவா? आशीष करने वाले जो आशीष के जो है कि जो कटोरा है वो मसीह के लहू के समान है।
है वो, இது ஏதோ ஒரு அப்பம் ஏதோ ஒரு ரசம் நினைச்சிராதங்க. ये कोई भी एक रोटी कोई भी एक प्याला ऐसा मत सोचो। டேபிள்ல வந்து ஜெபம் பண்ணி முடிச்சோம்னா அது கிறிஸ்துவின் சரீரமாக மாறுகிறது. और प्रार्थना करके रखने के बाद मसीह की देह के समान होती அது है वो। கிறிஸ்துவின் ரத்தமாக மாறுகிறது. मसीह की जो है कि रक्त के समान है वो। நாம் பிக்கிற அப்பம் வந்து கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? हम जो रोटी तोड़ते हैं मसीह के एक साथ रहने की जो एकता को बताती है। அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியா एक ही रोटी में हम सब भाग लेते हैं। அநேகரான நாம் बहुत सारे जो हमें ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். एक ही रोटी एक ही शरीर के समान है। இதெல்லாம் நல்லா புரிஞ்சிருப்பீங்க இல்லையா? अभी तक समझ आया आपको? அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं யாக்கோபின் சந்ததியாரே, याकूब के घराने, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாகிய ஜனங்களே, इस्राएलियों के जो बचे हुए घराने, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, उद्धार पाया परमेश्वर के लोग, எனக்கு செவி கொடுங்கள், मुझ मेरे और कान लगाओ, என்னுடைய வார்த்தையை கவனமாக मेरे கேளுங்கள், वचन को ध्यान से உங்கள் இதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். हृदय में बसाओ। அன்னைக்கு அவர் சொன்னார் யோசுவா, यहोशू ने कहा, யோசுவாட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? यहोशू से परमेश्वर ने क्या कहा? யோசுவா முதலாம் அதிகாரம் यहोशू पहला अध्याय 8-9 வசனங்களை வாசிக்கலாம். 8 और 9 को पढ़े, 7 இருந்து படிக்கலாம். 7 से पढ़े। என் தாசனாகிய மோசே உனக்கு, ஆண்டவர் வந்து டைரக்டா உங்களுக்கு கற்பிக்க மாட்டாரு. என் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த, என்ற ஊழியக்காரன் உங்களுக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க கர்த்தருடைய மாத்திரம், வசனங்களின் படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. மிகவும் பலம் கொண்டு திடமனதா இரு. நீ போகும் இடமெல்லாம் நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு, புத்திமானாய் நீ நடந்து கொள்ளும்படிக்கு, அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் அந்த விலகாதிருப்பாயாக. கர்த்தருடைய வார்த்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகி விடாதே. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் உன் வாயை விட்டு உன் பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு பிரியவே கூடாது. இதில் எழுதியிருக்கிறவங்கப்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி, இதுல என்னென்ன எழுதியிருக்கோ அதில் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் அதையே தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? நான் உனக்கு சொல்லி இருக்கேன், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் நீ இடமெல்லாம் எங்கெங்கெல்லாம் போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். உன்னோடே இருக்கிறார் என்றார். ஹalleluya, हालेलुया। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. पवित्र नाम को महिमा हो। நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் जब तक तू जिंदा रहेगा, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. तेरे विरुद्ध कोई कूटकर खड़ा नहीं रह सकता करके लिखा நான் है। மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். जैसे मूसा के साथ था वैसे तेरे साथ। हालेलुया। हालेलुया। நமக்கு வாக்கு கொடுக்கிறார். हमें परमेश्वर ने वादा दिया है, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் जब तक तू जिंदा है உனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. तेरे विरुद्ध कोई खड़ा नहीं रह सकता। ஆனா நீ மோசே போல வந்து யோசுவா போல காலை போல இருக்க வேண்டும். यहोशू और कालेब के समान होना है। கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்க परमेश्वर வேண்டும். पर विश्वास रखना है, அவருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். वचन पर जब भरोसा करना அவர் है। உன்னோட பேசுவார். वे तेरे से बात करेंगे, நான் உன்னோட இருப்பேன். मैं तेरे साथ நான் रहूंगा, உன்னோட விலகுவதும் मैं இல்லை, तेरे से नहीं छाटूंगा, உன்னை கைவிடுவதும் இல்லை. तुझे कभी भी नहीं हटाऊंगा। हालेलुया। हालेलुया। கைவிடவே மாட்டார். परमेश्वर कभी न அந்த त्यागे। 10 பேரை போல இருந்திடக்கூடாது. 10 लोग के समान नहीं रहना है। துர்ச்செய்தியை பரப்பினார்கள். गलत जो चीजों को फैलाया, அவர் சரியான செய்தி விட்டு வேணும்னே துர்ச்செய்தியை பரப்பினார்கள். जो सही कार्य को छोड़कर गलत कार्य को फैलाया, கர்த்தருடைய சந்நிதியில விழுந்து செத்தார்கள். परमेश्वर के समूह पर அப்ப गिरकर இதெல்லாம் எச்சரிப்பு உண்டாகும்படி உங்களுக்கு எழுதுகிறேன் பவுல் அப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். चेतावनी के समान होती करके यहाँ पर प्रेरित पौलुस लिखते हैं, இப்படிப்பட்ட தவறை செய்து விடாதீருங்க. ऐसा मत करो। அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், बपतिस्मा पाए, அப்பத்தை புசித்தார்கள், रोटी खाए, ராஜர் பானம் பண்ணினார்கள். प्याला पर भाग அந்த लिए, கண்மலை கிறிஸ்துவே चट्टान नहीं பாவம் स्वासी, செய்தார்கள், पाप किया ஆர்வம் செத்தார்கள். और मरे। நீங்கள் அப்படி இருக்க கூடாது. आप लोग ऐसा नहीं இதற்கு होना है, நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் इससे बचना है। என்று மிகவும் தெளிவாக அங்கே கூறுகிறார். यहाँ पर वह स्पष्ट रीति से कहते हैं, ஆனபடியினால் அருமையானவர்களே, प्रियो, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே और कोलोसियो 3 अध्याय முதலாம் वचனத்தை வாசிக்கலாம். और पहले वचन को कोई पढ़े। நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், பாருங்க, நீங்க கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, यहाँ पर जो तुम मसीह के साथ
तुम उठोगे इसका मतलब, जिलाए जाओगे इसका मतलब क्या है? நம்ம இந்த உலகத்துல பாவ வாழ்க்கையில இருந்தோம், हम इस दुनिया पर पाप की जिंदगी பாவ में थे, இருளிலே இருந்தோம், पाप के अंधकार में थे। ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், यीशु मसीह को ग्रहण किया, உங்களுக்கு ஞானஸ்நானம் பெற்றோம், बपतिस्मा पाया, பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம், पवित्र आत्मा की जो है நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்। उद्धार पाए, நீங்கள் கிறிஸ்துவே கூட எழுந்தது உண்டானால், मसीह के साथ जिलाए गए तो கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள கிறிஸ்து தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள जहाँ मसीह के जो मसीह के दाहिने हाथ पर जैसा बैठा है वो, மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், और स्वर्गीय जो कार्य को तुम लोग खोजो, பூமியில் உள்ளவைகளே அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, पृथ्वी की जो कार्य को नहीं, மேலானவைகளையே நாடுங்கள்। மேலானவைகளை நாடுங்கள் என்று இங்கே எழுதுகிறார்। स्वर्गीय वस्तुओं पर ध्यान लगाकर यहाँ पर कहता है। இப்ப சொல்லுங்க, நம்ம எல்லாம் கிறிஸ்துக்குள்ள நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா? हम सब उद्धार पाए क्या? नहीं। கிறிஸ்துவ எழுந்திருக்கோமா இல்லையா? वो हम जिलाए गए या नहीं? அப்ப கரெக்டா தான் இருக்கும்। அவங்க என்ன ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம், இன்னைக்கு நம்ம ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம்। और जैसा वे हम पर देखते कि बपतिस्मा पाए, அவங்கள वैसा போல அப்பத்துல பங்கு பெறும், திராட்சைரசத்துல பங்கு हम भी பெறும்। प्रभोजन में भाग लिए। துணிந்து நடக்க கூடாது, और है कि हमें इस तरह की चलना नहीं है। துணிந்து நடக்கிற மயிருள்ள உச்சந்தலை தேவன் உடைப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது। लीडर होकर नहीं चलना है, उसके जो उसको सर तोड़ेंगे कर जैसा हम देखते हैं। ஆண்டவருக்கு பயந்து தான் நடக்கணும்। परमेश्वर के भय मानकर चलना, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு துணிந்து நடந்து விட கூடாது। परमेश्वर के वचन के उल्लंघन नहीं चलना है। எச்சரிப்பா எல்லாம் எழுதி ஆண்டவர் சொல்லிவிட்டார்। और यहाँ पर चेतावनी के समान परमेश्वर நீங்கள் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் मसीह के साथ जिलाए गए तो, உங்களுக்கு ஒரு மேலான பாக்கியத்தை வைத்திருக்கிறேன்। और तुम्हें एक बड़ा कार्य रखा हूँ। இயேசு கிறிஸ்து எப்படி வந்து பிதான வலதுபார்சத்துல வீற்றிருக்கிறாரோ, यीशु मसीह पिता के जो दाहिने हाथ पर रहे, அந்த இடத்தை நீங்கள் நாடுங்க। उस जगह को तुम लोग ताक कर देखो। நான் போகிறேன், मैं जा रहा हूँ, உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண तुम्हारे लिए एक स्थल போகிறேன்। बनाने जा रहा हूँ। நான் போய் ஆயத்தம் பண்ண பின்பு तैयार कर जब आऊंगा, நான் மறுபடியும் திரும்பி வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்துக் கொள்ளுவேன்। फिर वापस आकर मैं तुम्हें ले चलूंगा। ஹalleluya, हालेलुया। அதற்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம்। इसलिए ही हम रुके हुए, அவர் எந்த நேரத்தில் வரலாம், कभी भी आएगा। ஆண்டவரே எப்பொழுதும் பரிசுத்தமா இருக்க வேண்டும், इसलिए हमेशा पवित्रता से रहना है, எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து இருக்க हमेशा வேண்டும், परमेश्वर से डर कर रहना है, எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான் என்று हमेशा डर कर எழுதப்பட்டுள்ளது। रहने वाला भाग्यवान है। ஹalleluya, हालेलुया। ஆனபடினால் தவறான செய்திக்கு தேவனுடைய பிள்ளைகள் யாரும் செவி சாய்க்காதீர்கள்। इसलिए जो गलत कार्य को लोगों कान न लगाए, இவர் தவறானதை பேசணும் கண்டவனே நீங்க தூரத்துல போய் விடுங்கள்। गलत कार्य लेके आ रहे तो उससे पहले से बच निकलो। கொம்புள்ளதற்கு 5 முழம், மாடு இருக்கணும், கொம்பு இருக்குது 5 முழம் தூரத்துல நிக்கணும்। और जो है कि जो बैल की सींग है उससे 5 फीट तो दूर खड़ा रहना है। குதிரை வந்து காலை கொண்டு துள்ளி அடிச்சிரும் 10 முழம் தூரத்துல நிக்கணும்। और जो घोड़ा है उसके पैर से 10 फीट दूर रहना है। வெம்புகரிக்கு 1000 தான வேண்டுமே, யானைனா 1000 வந்து முழம் தூரத்துல நிக்கணும்। अगर हत्ती है तो 1000 फीट दूर रहना है। இன்னைக்கு கூட பேப்பர்ல போட்டிருந்து ஒரு புருஷன் மனைவி போனாங்க, யானை நிக்கிறது பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனா முடியல, யானை வந்து உடனே அந்த ஒரு மனைவியை பிடிச்சு சாப்பிட்டு கொன்னு போட்டுருக்கு। और यहाँ पर आज ही हमने न्यूज में देखा कि जो है हाथी को देखकर डरकर एक पुरुष और जो स्त्री भागे और स्त्री को हाथी ने कुचल दिया। கொம்புள்ள மாட்டுக்கு 5 முழம் தூரத்துல நிக்கணும், और जो है सिंह की बेल से 5 फीट दूर रहना है। காலை கொண்டு என்ன உதைக்கிற குதிரைக்கு 10 முழம் தூரத்துல நிக்கணும், घोड़े के पैर से 10 फीट दूर रहना है कहते அது हैं। துள்ளி காலை கொண்டு ஒரு அடி அடிச்சிரும்। और नहीं तो मार देगी वो। யானை கண்டா 1000 முழம் தூரம் வந்து நிக்கணும்। और जो है कि जो भी है हाथी है उससे 1000 फीट दूर रहना है। வெம்புகரிக்கு அதான் யானைக்கு 1000 தான் வேண்டுமே, और इसके लिए तो 1000 फीट दूर रहना है। வம்பு செய்வான் பாத்தீங்களா, जो है कि गलत कार्य करता है, வம்பான காரியத்தை பேசுவான் செல்லவன், और जो है कि जानबूझ के लिए गलत कार्य करता தொழிலே வம்ப தான் வச்சிருப்பான்। है, और हमेशा गलत कार्य करेगा। அவனை கண்ட கண்ணு கட்டாத தூரத்தில் வச்சிருந்து எழுதி வைத்திருக்கிறார்கள்। उसे ढूंढ लिया तो आंख दिखना नहीं चाहिए, उतना दूर भाग जाओ। வம்பு சொன்னா கண்ணு கட்டாத தூரத்தில் வச்சிரு, ऐसे इंसान से भाग निकलो। அவனை தூரத்தில் கண்டா நீங்க மேல போயிரு, அவனை திரும்பி வேற எங்கேயும் போய் பொழைச்சுக்கிடுவான்। देखते ही भाग निकलो। அவன் காதுல உன் காதுல ஊதி ஊதி அவனும் கெட்டுப்பான், உன்னையும் கெட்டு வச்சிருவான்। उसके कान में वे बोल बोल कर वो भी बिगड़ जाएगा, तुम्हें भी बिगाड़ेगा। ஆண்டவர் துதிக்கும்படியா சொல்லி இருக்கிறார், और परमेश्वर ने वहां पर ஆராதிக்கும்படியா சொல்லி இருக்கிறார், आराधना करने के लिए அவர் कहा, விசுவாசிக்கும்படி சொல்லி विश्वास இருக்கிறாर, करने के लिए कहा, வசனத்தை தியானிக்கும்படி சொல்லி वचन को ध्यान இருக்கிறார்। करने के लिए कहा, இரவு பகலும் தியானி நீ, रात और दिन ध्यान कर। அந்த வசனம் வாய் விட்டு போக கூடாது। वचन तेरे मुंह से ना हटे। நான் பாக்குறேன் எப்படி ஆசீர்வதிக்கப்படாம இருக்க முடியும்? कैसे तुम आशीष नहीं पाओगे? கண்டிப்பா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்। निश्चय आशीष होगा। நீ ஆண்டவர் பிரியமா ஜீவித்தால் आप परमेश्वर के प्रिय जिए तो அவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார்। निश्चय आशीष करेगा। ஆண்டவர் கூட தானே அப்போஸ்தலன் பேதுரு நடந்தாரு, और प्रेरित पत्रस तो परमेश्वर के साथ ही चले। அப்ப நம்மளோட அவருக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும்। हमसे तो ज्यादा पता होगा। அவர் என்ன எழுதி வைத்திருக்கிறார், क्या उन्होंने लिखा, உங்களை அழைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், और उन्हें तुम्हें बुलाया परमेश्वर जो है पवित्र है। நாங்க அவர் கூட இருந்திருக்கிறோம், हम उनके साथ அவரை थे, தொட்டு பார்த்திருக்கிறோம், हमने उनको छुआ है, அவர் கூட இருந்து எல்லாத்தையும் நாங்க அனுபவிச்சிருக்கிறோம், उनके साथ रहकर सब कुछ हमने மருவ अनुभव किया। மலையில இருந்திருக்கிறோம், हम जो रूपांतर पर्वत எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த
கொடுத்திருக்கிறார், अधिकार दिया है, எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். एक कार्य बोलकर चला है, உங்களை அழைத்த ஒரு பரிசுத்தராய் இருக்கிறபடியா तुम्हें बुलाया जो पवित्र है, इसलिए உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராய் तुम्हारे இருங்கள். सारे चाल चलन में तुम पवित्रता से जियो। அப்ப அப்போஸ்தலன் பேதுரு விவரம் எல்லாமே எழுதி வச்சிருக்கிறார், पतरस क्या मतलब बिना ரொம்ப விவரமா எழுதி வைத்திருக்கிறார். बहुत ध्यान से लिख रखा है। இந்த மக்கள் வந்து பாவத்துல இருந்துகிட்டு அவங்க அப்பத்திலும் பங்கு பெறுவாங்க, ரசத்திலும் பங்கு பெறுவாங்க. लोग पाप में रहकर प्याला और रोटी दोनों में भाग लेते हैं। கர்த்தர் ஒன்று சொல்லி இருக்கிறார் என்றால் परमेश्वर ने कुछ कहा तो உனக்கு புரியலாட்டு நீ புரிந்து கொள்ள வேண்டும், नहीं समझ आया तो समझ लो, அவருடைய வார்த்தைக்கு நீ அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். वचन के ऐसी आधीन मानो। நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது हमारी जो जीवन पर जो यीशु मसीह जब प्रकट அதுக்கு होंगे, முந்தினதுல ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். क्योंकि तुम मरे, நம்ம எல்லாரும் செத்துருக்கமா சாகலையா? हम मरे या ना मरे, விவரம் தெரிஞ்சவங்க தான் செத்துருக்கணும்னு சொல்றாங்க, விவரம் தெரியாங்க நம்ம தான் உயிரோட இருக்கன்னு நினைக்கீங்க. और जो हम मरे हैं कर आप सबको पता है। என்ன ஒரு முறை செத்தவனுக்கு ரெண்டு முறை மரணம் கிடையாது. एक बार जो मरा है उसको दो बार मृत्यु नहीं। ஒரு முறை சாகாட்டு அவன் ரெண்டு முறை சாகணும். अगर एक बार कोई मरा नहीं उसको दो बार मृत्यु होगी। உங்களுக்கு புரியுதா? आपको समझ आया नहीं? ஒரு முறை செத்தவன் ரெண்டு முறை சாகாண்டான். एक बार जो मरा उसको दो बार नहीं मरना। ஒரு முறை சாகாட்ட அவன் ரெண்டு முறை சாகணும். एक बार नहीं मरो तो दो बार मरना पड़ेगा। நம்ம பாவத்துக்கு ஒரு தரம் மரித்து விட்டால் पाप के लिए अगर मरे तो இரண்டாவது மரணம் நமக்கு கிடையாது. दूसरी मृत्यु हमें नहीं है। நீங்க பாவத்துக்கு மரிக்காவிட்டால் पाप के लिए नहीं मरे तो இப்பவும் மரிப்போம், நம்ம வந்து நித்தியத்திலும் மரிப்போம். अभी भी मरेंगे, वहां पर अनंत काल में भी मरेंगे। நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தீர்களே, आओ मसीह में तुम तो मरे गए। எப்படி மரித்தோம்? कैसे मरे? இரண்டாம் அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாம். दूसरा अध्याय 12 को पढ़े, கொலோசியர் 2:12. कोलोसियों 2:12। ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டார். பாருங்க, அப்ப அடக்கம் பண்ணப்பட்டா அதுக்கு அர்த்தம் என்ன? गाड़े गए, इसका अर्थ क्या है? உயிரோட உள்ளவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. जिंदा इंसान को गाड़ते हैं क्या? யார் அடக்கம் பண்ணுவாங்க? कौन गाड़ते हैं? செத்தவங்களை தான் அடக்கம் பண்ணுவாங்க. मरे वो कोई जाके गाड़ते हैं। ஞானஸ்நானத்துல அவரோட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் बपतिस्मा में हम जो है उनके द्वारा गाड़े गए। பாருங்க, அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயல் மேல் விசுவாசம் உள்ளது, விசுவாசனால அவரோட எழுப்ப. அதான் இதுல என்ன சொல்லி இருக்குன்னா, और इसमें लिखा गया है அவர் மேல விசுவாசம் வைத்தோம், उन पर विश्वास அவரை ஏற்றுக்கொண்டோம், ग्रहण किया ரட்சிக்கப்படுவதற்கு நம்ம பாவத்துக்கு மரித்து விட்டோம், और उद्धार पाए तब पाप के लिए मर गए, நீதிக்கு நாம் எழுந்து விட்டோம், धर्मी के लिए उठे हैं। அப்பதான் எழுதப்பட்டிருக்கிறது. इसलिए लिखा है நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது, जब हमारी मसीह जो है प्रकट ஏனென்றால் हुए, நீங்கள் மரித்தீர்கள், क्योंकि तुम मरे உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. और ये मसीह तुम्हारे है जो तुम्हारे अंदर छिपा हुआ है। ஞானசன் விரும்பும் நம்ம வந்து மரிச்சிட்டோம் பாவத்துக்கு. बपतिस्मा लिए तब पाप के लिए मरे। அப்ப இப்ப நம்முடைய ஜீவன் எங்க இருக்க? கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. हमारी जीवन कहाँ है? वो मसीह के अंदर छिपी हुई है। அப்ப நம்ம இப்ப எங்க இருக்கிறோம்? ஆண்டவருக்குள்ள மறைஞ்சிருக்கோம். परमेश्वर के अंदर हम छुपे हुए। நம்ம பொய் சொல்லலாமா? क्या हम झूठ बोले? நம்ம களவு செய்யலாமா? क्या हम चोरी करें? நம்ம விபச்சாரம் செய்யலாமா? क्या व्यभिचार करें? நம்ம வந்து தீமையான காரியம் क्या हम செய்யலாமா? बुराई काम करें? நம்ம கர்த்தர் வசனத்தை எதிர்த்து நிக்கலாமா? परमेश्वर के वचन के उल्लंघन चले? இருக்க கூடாது அல்லவா? नहीं करना है। நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது हमारे जीवन जब परमेश्वर प्रकट होंगे, நீங்களும் அவரோட மகிமை அடைவே, நீங்கள் மகிமையிலே வெளிப்படுவீர்கள். आप लोग भी प्रकट होंगे कर कर। ஏன் நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னா? क्यों पवित्रता से रहना ஏன் है? கர்த்தருக்கு பயந்து क्यों இருக்கணும்? डर कर रहना है? ஏன் கர்த்தர் வசனத்தை கைக்கொண்டு क्यों நடக்கணும்னா? परमेश्वर के वचन के अधीन मानकर चलना அந்த है? ஆண்டவர் வெளிப்படும்போது நாமளும் மகிமையில அவரோட வெளிப்படணும். परमेश्वर महिमा रूपित प्रकट होंगे तो हम भी वो महिमा में प्रवेश करेंगे। எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். कितने ध्यान से रहना है। ஆகையால் इसलिए அவர் விடல அப்போஸ்தலன் திருப்பி திருப்பி எழுதுறார். इसलिए उसने छोड़ा नहीं, वो वापस लिखता है। கெட்டவர்கள் தீமைகள் தீமை செய்து விடுவார்கள் அவருக்கு நன்றாக தெரியும். बुराई लोग जो बुरा करेंगे उनको पता है। அவர் எழுதுகிறார். देव क्या लिखते हैं? ஆகையால் इसलिए விபச்சாரம், और व्यभिचार அசுத்தம், और जो है शुद्ध மோகம், और जो है कि इस तरह துர் कार्य இச்சை, और जो गलत कार्य, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, मूर्ति पूजक, இவைகளை உண்டு பண்ணுகிற உங்களை அவயவங்களை அழித்து போடுங்கள். ये जो भी करते हैं आपकी जो चीजों को उससे तुम नाश कर दो। பாருங்க, இவைகளின் பொருட்டே इसको लेकर கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். परमेश्वर का प्रकोप आज्ञा न मानने वाले पर पड़ेगा। தேவ கோபாக்கினை வரும் தான் எழுதி இருக்குது. परमेश्वर का प्रकोप आएगा कर कर लिखा है। என்னத்தையும் ஒரு அரகுற வசனத்தை படிச்சிட்டு என்னத்தையும் புலம்பிட்டு இருக்க கூடாது. कोई भी एक वचन को पढ़कर कुछ भी ऐसे बड़बड़ाना नहीं है। பாதி வசனத்தை படிச்சு பாதியில நிக்க கூடாது. आधा वचन को लेकर आधे वचन पर नहीं। என்ன ஆண்டவர் எழுதி இருக்கிறார்? परमेश्वर ने क्या लिखा? சாராம்சம் முழுதும் நமக்கு புரிஞ்சிருக்கணும். पूरी तरह से उसको समझ लो। ஒண்ணே தெரிஞ்சிட்டு ஆஹோ அப்படிலாம் சொல்ல கூடாது. एक को देखकर ऐसा ऐसा नहीं कहना। இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று எழுதப்பட்டுள்ளது. जो भी ना मानते हैं उन पर परमेश्वर का प्रकोप आएगा कर कर देखते हैं। அப்ப நம்ம பாவமே செய்ய கூடாது. तो
वह पाप नहीं करना है। ஆண்டவர் ஒப்படைச்சிட்டு நம்ம இருக்க நிலையிலே ஆண்டவரே என்னை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்னு கடந்து செல்ல வேண்டும். और परमेश्वर से कहना है कि परमेश्वर पाप नहीं करेंगे, जैसा है वैसे हमें ले ले। பாருங்க, ரட்சிக்கப்படும் முன்பாக முற்காலத்திலே उद्धार के पहले நீங்களும் அப்படித்தான் இருந்தீர்கள். आप लोग भी ऐसे ही थे। இப்ப நீங்க அப்படி இருக்க கூடாது. आप लोग अभी ऐसा नहीं நீங்க रहे। ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். उद्धार पाए। திருப்பியும் சொல்றாரு பாருங்க, वापस कहता है இப்பொழுதோ भी, கோபமும் और जो क्रोध மூர்க்கமும் और मूर्खता பொறாமையும் और जो है कि जलन உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணம். நிறைய பேர் வாயில தூசணம் தான் பிறக்குது. और बहुत सारे लोगों के मुंह पर जो है कि गलत चीजें ही आती है। வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகள் எல்லாத்தையும் விட்டு விடுங்க. गालियां बकना ये सब छोड़ दो। கோபப்படக்கூடாது, क्रोध नहीं करना है, மூர்க்கம் கொள்ளக்கூடாது, रोष नहीं करना है, பொறாமை கொள்ளக்கூடாது, और जो है कि भेदभाव नहीं करना है, கெட்ட வார்த்தைகள் தீமையான வார்த்தைகள் உங்க வாயில வரக்கூடாது. गालियां ये निंदा चीज नहीं आना है, இவைகள் எல்லாம் விட்டு விடுங்க. छोड़ दो। ஒருவருக்கும் பொய்யும் சொல்லாதீருங்க. एक दूसरे से झूठ मत बोलो। பழைய மனுஷன் செய்களையும் கலைந்து போட்டு விடுங்க. पुराने मनुष्यत्व को जिस चीजों को ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் कोई मसीह पर है तो சொல்லுங்க மீதிய, அவன் புது சிருஷ்டியா वो இருக்கிறான். नया सृष्टि के समान है। பழையவைகள் எல்லாம் யோசித்து பாருங்க. पुरानी चीजें सब हट चुकी, सब कुछ नई बन गई। இப்ப நம்ம தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम भी उद्धार पाए, நம்ம கிறிஸ்துவுல இருக்கிறோம் मसीह के अंदर है। இல்லையா? உனக்கு கிறிஸ்துவுல இருந்தா புது சிருஷ்டியா, और मसीह के अंदर है तो नई सृष्टि के समान, நீங்களும் புது சிருஷ்டியா இருக்கீங்க. नई सृष्टि के समान है। இல்லையா? இப்ப ஒரு சின்ன குழந்தைகிட்ட கேட்டதுக்கு என்னன்னு தெரியுமா? அது சிரிக்க தான் செய்யும். छोटे बच्चे से पूछो कुछ पता है क्या, सिर्फ हंसते रहेगा। ஊர்ல பாட்டி மாதிரி சொல்லுவாங்க, और देखो गांव में तो लोग कहते வயித்துல ஒரு கிள்ளு, கள்ள பையன்னு சொல்லிட்டு கிள்ளுவாங்க. हैं, और वो ऐसा कर नखरे करता कर कर அவன் கெக்கலோடு சிரிப்பான். वो हंसते, சொன்னது என்ன? கள்ள பையன். और उसको कहते कि चोर है कर कर कहते हैं। தூக்கிட்டு முள்ளிட்டு இவன் கள்ள பையமா, அவன் சிரிப்பான். और चोर बोलेगा तो भी हंसता है बच्चा। நம்மள கள்ள பையன்னு சொன்னா நம்ம பொறுப்போமா? हमें चोर बोलेगा तो हम शांत रहेंगे। பாட்டிக்கு பைத்தியம் பிடிச்சிடுமோ? दादी को पागल हो गया कर कर हम कहेंगे। கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறோம். मसीह में नए सृष्टि के साथ, ஆனபடியால் இந்த பாவமான காரியத்தை செய்யக்கூடாது. इसीलिए पाप की कार्य को नहीं करना। புது சிருஷ்டியா இருக்கிறா, नई सृष्टि, பழையவர்கள் ஒழித்து போயின. पुरानी कार्य हट गई। ரட்சிக்கப்படணும்னா பாவங்கள், அது பிரச்சனைகளை பல எல்லாம் பொறாம எல்லா அசுத்தமும் இருந்திருக்கும். और उद्धार पाने के पहले तो ये सब गलत कार्य, जलन होना, कुड़कुड़ाना, ये सब था। ரட்சிக்கப்படணும் இதெல்லாம் விட்டு விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். उद्धार पाने के बाद ये सब छोड़ना है कर परमेश्वर कहते हैं। இதெல்லாம் விட்டுட்டு सब कर कर, நம்மளை படைத்த ஆண்டவர் நம்முடைய சிருஷ்டிகளை போல நம்ம மாறணுமா? और परमेश्वर ने हमारे जो सृजनकार परमेश्वर के समान हमें அவருடைய बदलना है। சாயலுக்கு ஒப்பாய் उनके स्वरूप के समान பூரண அறிவடையும்படிக்கு परिपूर्ण जो है ज्ञान से भरकर புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். वो नए इंसान को तुम पहन लो। இந்த தினேஷ் சட்டைக்கு மேல ஒரு கோட் ஒன்று போட்டு வந்திருக்கிறார். वो देखो दिनेश भाई ने शर्ट के ऊपर एक कोट डाल कर आया, பார்க்க அழகா தான் இருக்குது. वो देखने के लिए अच्छा लग रहा நீங்க அப்படி நீங்க மேல போட்டுக்காங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். है। और परमेश्वर कहते हैं कि ऐसे पहन लो कर कर कहता है, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். नए इंसान को पहन लो। உங்களை பார்த்தா புதிய மனுஷனா தான் தெரியணும். को देखकर नए इंसान लगना है। பழைய மனுஷன் பழைய இது இருக்க கூடாது. पुराने इंसान के पुराने कार्य नहीं रहे। உங்களை பார்த்தா பழைய மனுஷன் எப்ப தெரியும்? आपको देखकर जो पुराना इंसान कब लगेगा? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசும்போது, परमेश्वर के नाप्रिय कार्य करेगा, பாவமான காரியத்தை पाप பேசும்போது, के कार्य करेगा, தேவனுக்கு விரோதமான காரியத்தை परमेश्वर के பேசும்போது, विरोध के कार्य करेगा, ஊழியக்காரனுக்கு விரோதமான காரியத்தை பேசும்போது, और सेवक के विरोध बात की तो அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के लोग, ஊழியக்காரருக்கு கவனமா இருங்க. और जो सेवक के बारे में ध्यान நீங்கள் से, ஊழியக்காரனை பேசினா கர்த்தர் தன்னை பேசினதாக எடுத்துக்கொள்ளுகிறார். सेवक के विरोध बात करे तो परमेश्वर ये मानते कि उन्होंने आपने उनके विरोध बात की இது है। உங்களை உருட்டுறது இல்ல, மிரட்டுறது இல்ல. ये आपको डराने के लिए नहीं कहते। என்னுடைய தேவனுடைய பிள்ளைகளா आप இருக்கிறீர்கள். लोग मेरे बच्चों को परमेश्वर யார் இந்த ஆபத்திலே மாட்டிக்கொள்ள கூடாது. कोई भी लोग इस तरह गलत चीजों पे फंसना नहीं। எல்லாரும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு सभी लोग அழைக்கப்பட்டிருக்கிறோம். आशीष पाने के लिए बुलाए गए, அதை நாம் பூர்ணமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். परिपूर्ण रीति से पाए। நம்முடைய சந்தோஷம் நிறைவாக கூட நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். आशीष भरपूर रीति से होने के लिए हम पाए। ஆகையால் इसीलिए புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். नए इंसान को पहन लो। நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். இங்க பாருங்க, इसलिए तुम परमेश्वर की जगह चुना हुआ पवित्र इंसान है। 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும் और பிரசங்கம். 5 मिनट में खत्म कर நம்ம देंगे। எப்படி இதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோமா? हम किस तरह रहने के लिए बुलाए गए? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும். इसलिए परमेश्वर के द्वारा चुने गए तुम पवित्र इंसान। எதுக்கு நம்மள அழைச்சிருக்கிறாரு? क्यों चुना है? எதுக்கு? क्यों चुना है?
பரிசுத்தர் நம்மள வச்சிருக்கிறான். பரிசுத்தம் पवित्र बनने के लिए पवित्रता परमेश्वर चाहते, इसलिए परमेश्वर ने चुना है பிரியர், அவர் பிரியம் வைக்கிற ஒரு மனிதனாக उनके प्रिय जीने के लिए, உருக்கமான இரக்கத்தையும் और एक करुणामय के साथ परमेश्वर தயவையும் दया மன தாழ்மையையும் और जो है मन की जो है कि ये जो चीजें दयालु சாந்தத்தையும் शांतता, நீடிய பொறுமையையும் लंबी धीरज, நீங்கள் தரித்து கொண்டு. आप लोग इसको पहन लो। எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட குவாலிட்டி இருக்கு? कितनों के पास इस तरह की जो है गुण है? என்னென்னலாம் இருக்கணும்? क्या क्या நீங்கள் होना है? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கரெக்டான ஆளா இருக்கணும். और परमेश्वर के द्वारा चुने गए सही इंसान होना है। இன்னைக்கு உங்களை சோதித்து பார்க்கணும். आज ही तो आपको परख कर देखना है। தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், கரைகள், குறைகள், மீறுதல் இருக்கும்னா இன்னைக்கு அறிக்கை செய்து விட்டுவிட परमेश्वर के வேண்டும். विरुद्ध उल्लंघन के कार्य जो भी हुआ उसको तुम उसे कबूलात कर छोड़ दो, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இனிமேல் நான் சரியாகி விடணும் வாக்கு கொடுக்க வேண்டும். और जो है कि आप कबूलात कर छोड़कर परमेश्वर मैं भी छोड़ दूंगा करके तुम्हें उसे मन फेराना है। உருக்கமான இரக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். और आपके पास उस तरह की मन होनी है, தயவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். करुणा होनी है, மன தாழ்மை நம்மிடத்தில் இருக்க दीनता வேண்டும். होनी है, சாந்தம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். नम्रता होनी है, நீடிய பொறுமை தரித்து கொண்டு திருப்பி தரித்து கொண்டுதான் வருது. सहनशीलता को धारण करो कर लिखा है। அப்படி கோட்டை போல அந்த இதெல்லாம் தரித்து கொண்டு वो पहन लो, ஒருவரை ஒருவர் தாங்கி एक दूसरे को संभालो। ஒருவர் பேர்ல ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் एक दूसरे पे अगर कोई हुई तो கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல जैसा मसीह ने तुम्हें क्षमा किया, ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். एक दूसरे को तुम क्षमा இவை करो। எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்க்குடன் கட்டாய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். सबके ऊपर प्रेम की जो सिद्धता का कटिबंध को बांध दो। அருமையான தேவனுடைய ஜனமே, ये प्रिय परमेश्वर, நீ வார்த்தைனாலும் சரி கிரியைனாலும் சரி, आपके बातों से आपकी क्रिया से நீங்கள் எதை செய்தாலும் जो भी करे, நீ வார்த்தையில பேசுறீங்க இல்லையா, वह तुम वचन के द्वारा बोलते हो, நீங்க கிரியை நடப்பிக்கிறீங்க. शब्द के द्वारा बोलते हो, क्रिया எதை करते हो। செய்தாலும் जो भी करो அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செய்து यीशु मसीह के नाम से कर அவர் முன்னிலையாக பிதாவே தேவனை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். उनके सामने पिता के तुम महिमा करो। அப்ப நம்ம ஒரு ஆளை பார்க்கும்போது இப்படிதான் இருக்கணும். एक को देखेंगे तो कैसा होना है, கிறிஸ்து வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாக வாசமா இருக்கணும். और वचन पूरी रीति से तुम्हारे अंदर निवास करनी है। என்னது நமக்கு உள்ள இருக்கணும்? कैसा रहना है? சொல்லுங்க. वचन अंदर रहना है। வசனம், கர்த்தருடைய வசனம் பரிபூர்ணம் நமக்குள்ள இருக்க வேண்டும். परमेश्वर की वचन पूरी रीति से अंदर रहनी है। சங்கீதங்களினாலும் और जो है कि इसके द्वारा भजन संगीत के द्वारा, கீர்த்தனைகளினாலும் गाना के द्वारा, ஞான பாட்டுகளினாலும் ज्ञान की जो गाना के द्वारा ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லுங்க. एक दूसरे को तुम लोग सिखाओ और समझाओ, உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியோடு பாடுங்க. और परमेश्वर को भक्ति के साथ स्तुति गान ரெண்டு பேரும் गाओ। பாக்கீங்களா, வாங்க நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஒரு பாட்டை பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்க. दो लोग मिलेंगे तो कहो चलो परमेश्वर को महिमा करेंगे, प्रार्थना करेंगे। இதை விட்டுட்டு சாயா போடுங்க, इसको जो चाय बनाओ, மிச்சரை கொண்டாங்க, मिक्सर लेके आओ, बोलते हैं। கப்பா அடிப்போம் 1 மணி நேரம், एक घंटा गप्पा मारेंगे, கடைசியில் ஒண்ணும் இல்லாம வறுமையா பிச்சைக்காரனை போல போவோம். இப்படியே இருப்பாங்க. फिर कोई भी कंगाल होकर फिर लोग लौटते हैं। ஆண்டவர் அருமையா சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने कहा है 3 பேர் கூடி விட்டோமா, 3 लोग मिले, நம்ம வாங்க ஒரு பாட்டை பாடுவோம், आकर एक गीत गाए, நம்ம ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करे। கூட்டம் கூடணும்னு जैसी भीड़ आई तो கூடியாச்சா கதை அடிப்போம், கதை அடிச்சு முடிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? अगर एक भीड़ आ गई तो गप्पा मारना, गप्पा मारकर क्या होगा? அதுக்கு போன போட்டு அங்கிருந்து வாங்க இங்கிருந்து வாங்க நம்ம கப்பா அடிப்போம். இதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கார். और फोन कर लोग बुलाकर एक सब लोग मिलकर गप्पा मारते हैं। ஆண்டவர் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்க சொல்லி இருக்கிறார். परमेश्वर अच्छे रीति से रहने का, ஆண்டவர் நம்ம ஒருபோதும் அதான் உண்மை உள்ளவைகளோ, इसलिए जो सच्चाई है, ஒழுக்கம் உள்ளவைகளோ, जो शुद्ध है, நீதி உள்ளவைகளோ, धार्मिक चीजें, கற்புள்ளவைகளோ, सही चीजें, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, भलाई की चीजें, புண்ணியம் எதுவோ, और जो भलाई है புகழ் எதுவோ, जिसमें तो हम देखते हैं कि இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்க. यही सोचकर चलो। இப்படி சிந்திச்சா நீங்க பெரிய ஆளா மாறிடுவீங்க. ऐसा सोचकर चलोगे तो बड़े वो बन உங்களை जाओगे। பார்த்து எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. तुम्हें देखने वाले तुम्हें ढूंढ कर आएंगे। பிரதர் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசுங்க, थोड़ा समय मेरे से बात करो, ஆண்டவர் வசனத்தை சொல்லுங்க, परमेश्वर के वचन को बोलो, எனக்கு ஆறுதலா இருக்குது, और थोड़ा सा मेरे को तसल्ली दो, எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது. आशीष होने दो। உங்களை தேடி வருவார்கள். ढूंढ कर आएंगे। எங்கே பழம் இருக்குது அங்கெல்லாம் பறவைகள் எல்லாம் பறந்து வந்து அந்த பழத்தை சாப்பிடும். जहाँ फल है सारी पक्षियां वहां करके फल खाएगी। எங்கே முள்ளு இருக்கிறதோ லேசா பறந்து வந்த பறவை அங்கிருந்து ஒரு முள்ளு குத்தணும்னு ஓடி போயிடும். जहाँ पर कांटा है जितनी पक्षी आई वहां से भाग दौड़ के निकले। அப்ப நம்ம முள்ளு கொடுக்கறவளா இருக்க கூடாது, कांटा के समान नहीं रहना, கனி கொடுக்கறவளா இருக்க வேண்டும். फलदायक देना है, फल देना ஆவியின் கனி கொடுக்கறவளா இருக்க है, வேண்டும். आत्मिक फल देना है। ஆவியின் கனி
और जो आत्मिक फल எல்லாரிடத்திலும் காணப்பட வேண்டும். सबके पास होना है. அப்ப ஆவின் கனி அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும், प्रेम रहना है, சந்தோஷம் இருக்க வேண்டும், वो खुशी रहनी है, நாம் சமாதானம் மற்றவர்களும் சமாதானம் படுத்துறவர்களா இருக்க हम வேண்டும். शांति के साथ रहना, दूसरे को भी शांत करना है. நாம் இருக்கிற நீடிய பொறுமை பார்த்து அவர்களும் நீடிய பொறுமையில வர हमारे வேண்டும். पास जैसी जो लंबी धीरज है वैसी धीरज दूसरे के पास होनी है. நாம் தயவுள்ளவர்களா இருக்க வேண்டும், दयालु होना है, நல்ல குணமுள்ளவர்களா இருக்க अच्छे गुण வேண்டும், होना है, எல்லாவற்றிலும் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களா இருக்க வேண்டும், सबके ऊपर परमेश्वर पर विश्वास करने वाले होना है, சாந்தம் இருக்க வேண்டும், शांतता रहना है, ஈச்சரம் இருக்க வேண்டும். और जो संयम இந்த से ஆவின் होना है, கனி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். सब आत्मिक जो நமக்கு है, ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் காணப்படுகின்ற பொழுது जब परमेश्वर के प्रिय जी है तो தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, माँ के कोख से मैं तुम्हें उठा कर ले चला. என் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே தேவன் என்னை ஏந்தி கொண்டு வந்திருக்கிறார். जब परमेश्वर के मैं माँ के कोख में बना तब से परमेश्वर मुझे उठा कर ले இதை चला. நான் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது अब मैं सोच कर देखता हूँ तो எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. मेरे को बहुत आश्चर्य था. ஆண்டவர் நம்மை தாயின் வயிற்றிலிருந்தே சிறிது ஒரு வசனம், அழகான வசனம் இருக்கிறது. एक अच्छा वचन है, நான் பிறந்த நாள் முதல், मैं जब से जन्मा, நான் பிறந்த நாள் முதல் जब से मैं जन्मा இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனே, आज तक मुझे संभाल कर पालन पोषण करके आप பிறந்த परमेश्वर, நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், जब से मैं जन्मा तब से लेके अब तक पालन पोषण करने आया वो परमेश्वर, எல்லா தீமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட தூதரமானவரே என்று எழுதப்பட்டுள்ளது. यहाँ पर लिखा गया सभी बुराई से मुझे बचाकर चला के लेके आया परमेश्वर करके लिखा है. இதை படித்துனா அங்கே நின்று விட்டேன். ये पढ़कर मैं वहां पर रुक गया என்னுடைய था. வாழ்க்கையினுடைய மனக்கண்ணில விட்டு நான் பார்த்தேன். मैं मेरे मन के आंखों से मैंने मेरी जो कार्य को सोचकर देखा. எங்கோ பிறந்தோம், कहीं तो जन्मे, ஏதோ ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தோம், कहीं तो छोटे गांव में पैदा हुए, படிப்பறிவுள்ளவர்களா இருந்தோம். बरोबर ज्ञान नहीं था हमें. ஆனா ஆண்டவர் தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே தெரிஞ்செடுத்திருக்கிறார். परमेश्वर ने मेरे माँ के कोख में जन्म से पहले परमेश्वर ने चुन लिया. பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். तब से लेके अभी तक. हालेलुया! हालेलुया! நம்ம எல்லோரையும் அப்படித்தான். सभी को परमेश्वर ऐसे நாங்கள் करते हैं. பிறந்த நாள் முதல் जब से हम जन्मे இந்நாள் வரைக்கும் अभी तक எங்களை ஆதரித்து வந்த தேவனே, हमें जो है संभाल कर लेके आया हुआ परमेश्वर. யோசித்து பாருங்க, நம்ம ஆதரித்து தான் வந்து கொண்டிருக்கிறார். परमेश्वर हमें संभाल कर ले எல்லா आता है, தீமைக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு सारे இருக்கிறார். बुराइयों से बचा कर ले आया. நம்ம தாயின் வயிற்றில் நீங்கள் தோன்றினது முதல் जब से माँ के कोख पे तुम जन्मे, உங்களை நான் தாங்கினேன், तुम्हें मैं संभाला, உங்களை நான் ஏந்தினேன், तुम्हें उठाया, உங்களை ரட்சித்திருக்கிறேன், उद्धार किया, ஆண்டவரே உங்களை ரட்சித்திருக்கிறேன், इसीलिए उद्धार किया. हालेलुया! हालेलुया! உங்களை நான் விடவில்லை, मैं नहीं छोड़ा, உங்களை ரட்சித்திருக்கிறேன். उद्धार किया. இது மாத்திரமல்ல, केवल ये नहीं, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். बुढ़ापे तक मैं वैसा करूंगा. நரை வயது மட்டும் நான் உங்களை இன்னும் தாங்குவேன். तुम्हारे बाल पकने तक मैं तुम्हें उठा के संभालूंगा. இதுக்கு மேல பெரிய வாக்குத்தத்தம் நமக்கு என்ன इससे बड़ा वादा क्या चाहिए हमें? ஹalleluya! हालेलुया! பிறந்த நாள்ல இருந்து ஆண்டவர் பாதுகாத்துட்டே வருகிறார். बचपन से लेके अब तक परमेश्वर बचाया. உன்னுடைய முதிர் வயது வரை நான் உன்னை பாதுகாப்பேன். बुढ़ापे तक मैं तुझे बचाऊंगा. முதிர் உன்னை ஆசீர்வதிப்பேன். बुढ़ापे तक आशीष करूंगा. முதிர் உன்னை உயர்த்துவேன். तुझे ऊंचा करूंगा. என்னுடைய பிள்ளை तू मेरा जैसा. हालेलुया! हालेलुया! ஆயத்திலிருந்து ஹalleluya சொல்ல. ஹalleluya! हालेलुया! ஆசீர்வாதத்தை வாயினால் சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டும். आशीष को मुंह खोलकर कबूलात कर कर தேவன் पालो. நமக்கு இந்த ஆண்டிலே முதல் இந்த வேத வசனங்களை சொல்லுகிறார். और परमेश्वर जो है सबसे पहला वचन ये बताते साल के, நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். हम अच्छे से जानते हैं. ஆனபடினாலே தேவனாகிய கர்த்தர் என்றைக்கு தேவனுடைய ஜனங்களை தெரிந்து கொண்டாரோ इसलिए जब परमेश्वर ने हमें चुना है அன்றைக்கு அவர்களை ஞானஸ்நானப்படுத்தினார். तभी उन्हें बपतिस्मा दिया. அப்பமே அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெறும்படியா வைத்தார். उन्हें प्याला और रोटी पर भाग दिलवाया. தவறாய் பங்கு பெற்றவர்கள் குறித்த நாள் வரும்போது மரித்து போய் விட்டார்கள். जो गलत किए वो कुछ समय पर मर गए அவர்கள் थे மீறி நடந்தார்கள். और उल्लंघन चले. இது பின்னால் உள்ள நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. पीछे हम जो आए हमारे लिए दृष्टांत के समान. நீங்கள் அப்படி ஆகிவிடக் கூடாது. आप में से कोई ऐसा ना होना है. கர்த்தருக்கு பயப்பட பயம் உங்களிலே இருக்க வேண்டும். परमेश्वर की भय आप में होना है. அவர் பரிசுத்தரானபடியினால் पवित्र है. உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்க. सारे चाल चल में पवित्र से जी. ஹalleluya! हालेलुया! இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி ऐसे இருக்கிறார். जीना करके परमेश्वर ने कहा है. இப்படி வாழ்ந்தோமானால் ऐसे जिएंगे तो நாம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருந்த போலதான் அந்த உலகத்திலே ஜீவிப்போம். दूध और मध के देश में जैसा रहेंगे वैसा इस दुनिया में ஆண்டவர் நமக்கு இந்த தேசத்தை பாலும் தேனுமாக மாற்றி தருவார். परमेश्वर इस देश को हमें मधुर और நம்முடைய வாழ்க்கையை மாற்றி தருவார். जिंदगी को बदलेगा. நம்முடைய தொழிலை மாற்றி தருவார். हमारे धंधा को परमेश्वर நம்முடைய बदलेगा. வேலையை மாற்றி தருவார். हमारे जो कार्य को हालेलुया! हालेलुया! மனக்கண்ணிலே பாருங்க. और आंखों में देखो. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். जिससे परमेश्वर आशीष करेगा. உங்களை உயர்த்தவே
உயர்த்துவார். वो निश्चय ऊंचा இந்த करेगा. புத்தாண்டில் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். नए साल में पालो. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर सबको आशीष இந்த வசனம் करे. உங்கள் இதயத்தில் இருக்கட்டும். मैं वचन आपके இந்த हृदय ஆண்டு में हो. முடியறதுக்கு முன்பாக इस साल खत्म होने के पहले தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்து परमेश्वर के प्रिय जी ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு भरपूर आशीष पाकर சாட்சி கொடுத்து கொண்டு और गवाही देकर ஆண்டு முடிகின்ற பொழுது जब इस साल खत्म உங்களுக்கு होगा நிறைய நேரம் கொடுப்போம். बहुत समय देंगे. அப்பொழுது உங்கள் சாட்சிகளை சொல்லுங்க. तब आपकी जगह गवाही दो. கண்டிப்பா நீங்கள் சொல்ல முடியும். निश्चय तुम गवाही நீங்கள் दोगे. சொல்லுவீர்கள். आप लोग बोलोगे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष அவர் करेगा. உங்களை நடத்துவார். वह चलाएगा. உங்களோட இருப்பார். आपके साथ रहेगा. அவர் உன்னதமான தேவன். वो ऊंचा परमेश्वर அவரை है. ஆசீர்வதித்து உயர்த்துவார். आशीष करके ऊंचा करेगा. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். परमेश्वर वचन को आशीष करे.